இது accounting for share capital ஓட part 3 வீடியோ. இந்த வீடியோல நம்ம problems and solutions பார்க்கலாம். sums பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல எப்படி நம்ம ஷேர் கேபிட்டலை காட்டணும் அப்படிங்கறத பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் அக்கவுண்டிங்ல நீங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹாரிசான்டல் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. லைக் லெஃப்ட் சைட்ல லயபிலிட்டிஸும் ரைட் சைட்ல அசெட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. பட் கம்பெனில அவங்க பேலன்ஸ் ஷீட்டை வெர்டிக்கல் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து liabilities எல்லாம் காட்டுவாங்க, அதோட டோட்டல், அதுக்கப்புறமா அசெட்ஸ், அதோட டோட்டல் காட்டுவாங்க. ஸோ ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை. அதுல நம்ம ஷேர் கேபிட்டலை எப்படி காட்டுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற வேர்டை எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல எல்லா ஐட்டம்ஸும் நம்ம காட்ட போறது இல்ல, வெறும் ஷேர் கேபிட்டலை மட்டும் தான் காட்ட சொல்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டோட ஒரு ஐட்டம் ஷேர் கேபிட்டல். ஸோ அந்த ஷேர் கேபிட்டலை மட்டும் தான் நம்ம காட்ட போறோம். ஸோ அதனால பேலன்ஸ் ஷீட்டே அந்த ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம காட்டுறோம். ஸோ அதனால எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு எழுதுறோம். ஆஸ் அ டேட் எழுதிக்கோங்க. இப்போ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ், அப்புறம் நோட் நம்பர், அமௌண்ட். ஓகே, பர்டிகுலர்ஸ் காலம்ல நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதுவோம். நோட் நம்பர் அப்படிங்கிறது எப்பவுமே கம்பெனி அவங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூடவே ஒரு நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்க்கும் அதுல கால்குலேஷனை பண்ணிட்டு அப்புறம் ஓவரால் வேல்யூவை மட்டும் இந்த பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஐட்டமும் அவங்க நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, அந்த நம்பரை தான் நம்ம இங்க எழுதுவோம். அந்த நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல எந்த நம்பர்ல இந்த ஐட்டம் வருதோ அதை இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். தட் இஸ் இதுதான் ஒரு மெயின் ஹெட்டிங். ஸ்டார்டிங்ல, அதாவது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்டார்டிங்ல நம்ம ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எழுதுவோம். ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ். இங்க யார் ஓனர்? ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லையா, அவங்க தான் ஓனர். சோ அவங்க கம்பெனி கொடுக்குற கேபிட்டல் பேர் என்னது? கம்பெனி என்னன்னு சொல்லுவாங்க? ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஈக்விட்டி கீழே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை காட்ட போறோம். அதுல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ங்கிறது என்னது? ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறமா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து வருது. அதே மாதிரி இந்த கம்பெனி ஏர்ன் பண்ற ப்ராஃபிட் அதெல்லாம் வந்து அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல தான் வச்சிருப்பாங்க. ஓகே, சோ இப்போ ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம லயபிலிட்டிஸ் கீழே காட்டுவோம். ஓகே, சோ இப்போ வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் கீழே ஃபர்ஸ்ட் இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகே, இது ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ நம்ம இங்க என்ன காட்ட போறோம்? ஷேர் கேபிட்டல் மட்டும்தான். சோ இங்க ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, சோ இப்படிதான் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஷேர் கேபிட்டலை காட்டுவோம். கம்பெனிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஷேர் கேபிட்டலை நம்ம காட்டினா கூட அதுக்கும் நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம வந்து ஷேர் கேபிட்டல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பார்த்திருக்கோம் இல்லையா? ஆத்தரைஸ் கேபிட்டல், இஷ்யூட் கேபிட்டல், சப்ஸ்கிரைப் கேபிட்டல், இது எல்லாமே நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்லயும் காட்டுவோம். ஓகே, இப்போ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்னு ஹெட்டிங் போடுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இப்போ 1 ஷேர் கேபிட்டல். ஓகே, நம்ம இப்போ எதுக்காக நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம்? ஷேர் கேபிட்டலுக்காக. ஸோ அது நோட் நம்பர் 1. இந்த 1ங்கிற நம்பரை தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல 1 நோட் நம்பர் கீழே எழுதுவோம். ஷேர் கேபிட்டல் எழுதி நோட் நம்பர் கீழே இந்த 1 போடுவோம். ஓகே, இப்போ ஷேர் கேபிட்டலோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னது? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஓகே, ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்ல நம்ம எழுதும்போது எவ்வளோ ஷேர்ஸ், அதோட வேல்யூ எவ்வளோ, ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும். ஓகே, டேஷ் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் ஈச் அப்படின்னு எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி இங்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை கோடு போட்டுருங்க, ஏன்னா இதை ஆட் பண்ண மாட்டோம், பட் இதை காட்டணும் நம்ம. ஓகே, சோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு அந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு காட்டுவாங்க. சோ கோடை மட்டும் போட்டீங்கன்னா நம்ம ஆட் பண்ண தேவை, ஆட் பண்ண கூடாது. ஓகே, அடுத்தது வந்து இஷ்யூட் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அடுத்தது என்னது? இஷ்யூட் கேபிட்டல். ஓகே, இஷ்யூட் கேபிட்டலும் இதே மாதிரிதான். எவ்வளோ ஷேர்ஸ், அதோட ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, இதை மல்டிப்ளை பண்ணி இங்க வேல்யூ காட்டுறோம். எகைன் இதையும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், இதுக்கும் கோடு போட்டுருங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல் ரெண்டு டைப் இருக்கு இல்லையா? சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்டு, சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு, ரெண்டுமே காட்டணும். சப்போஸ் அந்த கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையுமே காட்டணும். ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்டு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்தையுமே ஃபுல்லா பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல காட்டுவோம். இது எழுதும்போது எகெயின் எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃப் ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ அதை எழுதிட்டு
rupees called up. Okay, இது வந்து face value. Rupees suppose 10 ன்னு வச்சுக்கோங்களேன், rupees 10 each அப்படின்னா இது face value. இது called up. Called upங்கிறது கம்பெனி இந்த face valueல எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வரைக்கும் கால் பண்ணிருக்காங்களோ அதுதான் called up. ஓகே, அதை இங்க எழுதணும். சோ இதை மல்டிப்ளை பண்ணி இங்க அதோட டோட்டலை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து subscribe but not fully paid up. subscribe பண்ணிருக்காங்க பட் ஃபுல்லா பே பண்ணல ஷேர் ஹோல்டர்ஸ். அதுக்கு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை இங்கதான் நம்ம காட்டுவோம். ஓகே, சோ அகைன் இதுவும் அதே மாதிரி தான். ஷேர்ஸ் ஆஃப் எவ்வளோ, ஒரு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, ஒரு ஷேருக்கு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, அதுல எவ்வளோ கால்ட் அப், இதை இன்னர் காலம்ல போடுங்க. அதுல இருந்து என்ன பண்ண போறோம், கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் மைனஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ 200 ஷேர்ஸ்க்கு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க 200 ஷேர்ஸ் போட்டுக்குவீங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ இங்க போட்டு, சப்போஸ் ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கால்ட் அப்பும் 10 rupees அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சப்போஸ் 200, இங்க ஃபேஸ் வேல்யூ 10 னா 200 into 10 அப்படின்னு போட்டு இங்க 2000 போடுவீங்க. இங்க கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ல அந்த 200க்கு எந்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல, எந்த கால் மணி பே பண்ணல. இப்போ செகண்ட் கால் மணி பே பண்ணல, 2 rupees பே பண்ணலன்னா 200 into 2 400 அப்படின்னு சொல்லி எழுதி இதை மைனஸ் பண்ணி அவுட்டர் காலம்ல காட்டுவோம். ஓகே, இதுதான் சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். அடுத்தது வந்துட்டு forfeited shares. ஓகே, ஏதாவது ஷேர்ஸ் வந்து forfeit பண்ணிருக்காங்க, திருப்பி அதை ரீஇஷ்யூ பண்ணல அப்படின்னா அது இந்த forfeited shares அக்கௌண்ட்ல காட்டுவோம். இதை தனியா காட்டுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் கேபிட்டலோட ஆட் பண்ண மாட்டோம். இதை தனியா காட்டிட்டு இதோட வேல்யூ இங்க போடுவோம். இப்போ நம்ம டோட்டல் போட போறோம். சோ டோட்டல் எதெல்லாம் சேர்த்துக்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப், forfeited shares அக்கௌண்ட், இது மூணுத்தை தான் சேர்த்துக்கணும். ஆத்தரைஸ்ட் அண்ட் இஷ்யூட் கேபிட்டல் சேர்த்துக்க கூடாது. அதனாலதான் அது கீழே நம்ம கோடு போடுறோம். ஓகே, சோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டலை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம். சோ இப்படிதான் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஷேர் கேபிட்டலுக்கு. சோ இப்ப நம்ம ஷேர் கேபிட்டல் காமிச்சோம் இல்லையா பேலன்ஸ் ஷீட்ல. இப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஷேர் கேபிட்டலுக்குன்னு நோட் நம்பர் என்ன, நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல 1. சோ அதை இங்க நோட் நம்பர் கீழே காட்டுறோம். இப்ப ஷேர் கேபிட்டல் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம்ல, சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப், அப்புறம் forfeited shares அக்கௌண்ட், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டோட்டல் வந்துச்சு இல்லையா, அந்த டோட்டல் தான் நம்ம இங்க காட்டுவோம். ஓகே, சோ இப்படிதான் நம்ம கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஷேர் கேபிட்டலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். Sum பார்க்கலாம். Hi-Tech Limited was registered with an authorized capital of 50 lakh rupees divided into equity shares of 100 rupees each. The company offered for public subscription all the shares. Applications were received for 45,000 shares and the allotment was made to all the applicants. All the calls were made and were duly received except the final call of 20 rupees on 500 shares. Show the share capital in the balance sheet of the company. So question என்ன சொல்றாங்க, Hi-Tech Limited ஒரு கம்பெனியோட authorized capital வந்து 50 lakh rupees and ஒரு ஷேரோட ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 100 rupees. ஓகே, சோ இதை தான் நம்ம ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனி என்ன பண்றாங்க, இந்த எல்லா ஷேர்ஸையுமே பப்ளிக்காக இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஓகே, அப்ப எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு எப்படி கண்டுபிடிப்போம், இங்க வந்து 50 lakh rupees கொடுத்திருக்காங்க, 100 rupees ஈச்னு சொல்றாங்க. சோ ஆத்தரைஸ்ட்ல நம்மளுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா number of shares வந்து 50 lakhs divided by 100. So 50,000 shares. 50 lakh rupees divided by 100 rupees நம்மளுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு, 50,000 shares தான் வந்து authorized capitalல இருக்கு. ஓகே, இந்த 50,000 ஷேர்ஸையுமே கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, இஷ்யூ பண்ணிட்டாங்க. 50,000 ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஓகே, பட் அப்ளிகன்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, 45,000 ஷேர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்காங்க. கம்பெனி இஷ்யூ பண்ணது 50,000, பட் ஷேர்ஸ் எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு, 45,000 ஷேர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், அவங்க இஷ்யூ பண்ணதை விட கம்மியா தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. சோ அதை அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். சோ நம்ம எந்த இது போட்டாலுமே, இப்ப பேங்க் அக்கௌண்ட், ஷேர் அப்ளிகேஷன் எது போட்டாலுமே நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஷேர் சப்ஸ்கிரைப்ட வச்சுதான் நம்ம போடுவோம். ஓகே, இஷ்யூட வச்சு போடக்கூடாது. எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கோ அதை வச்சுதான் நம்ம கால்குலேஷன்ல போடுவோம். ஓகே, சோ அடுத்தது வந்து எல்லாருக்குமே இந்த ஷேர்ஸை அலாட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஷேர்ஸை வந்து அலாட் பண்ணிட்டாங்க. சோ அவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லா கால் மணியும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனல் காலோட அமௌண்ட் வந்து 20 rupees. அதுல ஒரு 500 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் பண்ணல. சோ ஃபைனல் கால் 500 ஷேர்ஸ்க்கு 20 rupees ரிசீவ் பண்ணல. நம்மள என்ன சொல்றாங்க, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து இந்த ஷேர் கேபிட்டலை காட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ண போறோம். சோ ஹெட்டிங் வந்து கம்பெனியோட நேம் எழுதிக்கோங்க, பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் அசெட், ஏன்னா இங்க ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் போடுறோம், அதனால எக்ஸ்ட்ராக்ட்னு எழுதுறோம். சோ காலம்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், அமௌண்ட்.
So இதுல first என்ன போட போறோம்? Equity and liabilities. Okay, main heading equity and liabilities. இது கீழே first shareholders fund, அது கீழே share capital. ஓகே, இப்போ இந்த வேல்யூ ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு தான் நம்ம காட்ட போறோம். ஸோ அதனால 1 ஷேர் கேபிட்டல். இப்போ இந்த ஷேர் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னது? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இப்போ ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எப்படி காட்டுவோம்? எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 50,000 ஷேர்ஸ். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100. So 50,000 equity shares of 100 rupees each. எப்பவுமே என்ன ஷேர் கொடுத்திருக்காங்களோ क्वेश्चनல அதை எழுதுங்க. சப்போஸ் preference shares கொடுத்திருந்தா preference shares னு எழுதுங்க. equity shares னு கொடுத்திருந்தா equity shares னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, so 50,000 into 100 50 lakh rupees நம்ம authorized capital. அது கோடு போட்டுருங்க, ஏன்னா இதை ஆட் பண்ண மாட்டோம். அடுத்தது issued capital. எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க? 50,000 ஷேர்ஸ். அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100. So 50,000 equity shares of 100 rupees each. Again இதுவும் 50 lakh rupees. So இதுக்கும் கோடு போட்டுருங்க, ஆட் பண்ண மாட்டோம். அடுத்தது subscribed capital. Subscribed capital இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே வரும். Subscribed and fully paid up, subscribed but not fully paid up. Subscribed but not fully paid up ஏன் சொல்றோம் அப்படின்னா இங்க calls and arrears இருக்கு. 500 sharesக்கு calls and arrears இருக்கு. So அதை வந்து subscribed but not fully paid upல காட்டுவோம். Subscribed and fully paid upல நம்ம எப்படி காட்டுவோம்னா, இந்த 45,000 shares subscribe பண்ணிருக்காங்கல்ல, அதுல 500 shares வந்து arrears இருக்கு. So 45,000ல 500 போச்சுன்னா 44,500. 44,500 sharesக்கு shareholders என்ன பண்ணிட்டாங்க? full 100 rupeesம் pay பண்ணிட்டாங்க. So அதனால அது subscribed and fully paid upல காட்டுறோம். Okay, so 44,500 equity shares of 100 rupees each, which is 44,50,000. அடுத்தது subscribed but not fully paid up. So இதுல இந்த 45,000ல என்ன பண்ணிட்டோம்? இந்த 500 shares நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 44,500 இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரிமூவ் பண்ண 500 நம்ம எங்க காட்ட போறோம்? subscribed but not fully paid upல காட்ட போறோம். So இங்க எழுதும்போது 500 equity shares of 100 rupees each. ஏன்னா இந்த 500 இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அதோட ஃபேஸ் வேல்யூ போடல. இந்த 500 sharesல என்ன பண்ணிருக்காங்க? 20 rupees தான் பே பண்ணல, பட் 80 rupees பே பண்ணிட்டாங்க இல்லையா? So அதனால என்ன பண்றோம்? 500 equity shares of 100 rupees each, 50,000 வருது. less calls and arrears. இந்த 500 sharesல 20 rupees pay பண்ணல. So 500 into 20, 10,000. Okay, so இப்போ 40,000. இத இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த 500 sharesக்கு எவ்வளவு மட்டும் ரிசீவ் பண்ணிருக்காங்க? 80 rupees ரிசீவ் பண்ணிருக்காங்க. So 500 into 80 எவ்வளோ? 40,000. ஓகே, இங்க ஏன் அப்படி காட்டுறோம் அப்படின்னா, இது subscribed but not fully paid up. So எவ்வளவு shares வந்து ஃபுல்லா பே பண்ணல அப்படிங்கறத நம்ம தனி ஹெட்டிங்கா காட்டுறோம். So அப்பதான் இந்த calls and arrears நம்ம காட்ட முடியும் பேலன்ஸ் ஷீட்ல. So 500 equity shares of 100 rupees each. எவ்வளவு calls and arrears இருக்கோ அதை first என்ன பண்ணுங்க? subscribed and fully paid up தனியா எடுத்துருங்க. ஓகே, இப்போ எவ்வளவு subscribed? 45,000. அதுல இந்த 500 மைனஸ் பண்ணீங்கன்னா 44,500க்கு ஃபுல்லா பே பண்ணிட்டாங்க. அதை நீங்க subscribed and fully paid upல காட்டுவீங்க. இப்போ இந்த 500 ரிமூவ் பண்ணிட்டீங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து? சோ அதை என்ன பண்றீங்க? subscribed but not fully paid up கீழ 500 equity shares, அதோட ஃபேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. அதுல இருந்து நம்ம என்னத்தை மைனஸ் பண்ண போறோம்? எவ்வளவு calls and arrearsோ அதை மைனஸ் பண்றோம். So 500 into எந்த கால் மணி பே பண்ணல? செகண்ட் கால் மணி, ஃபைனல் கால் மணி. So அது எவ்வளவு? 20 rupees. So 500 into 20, 10,000. So 50,000 minus 10,000, outer columnல 40,000 போடுறோம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதுல forfeited அதெல்லாம் கொடுக்கல. So சிம்பிளா வெறும் subscribed and fully paid up இருக்கு, subscribed but not fully paid up இருக்கு. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல், பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளவு காட்டணும் அப்படிங்கிறது தெரியும். So 44,90,000 தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டலுக்கு நேரா காட்ட போறோம். பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டலுக்கு நேர இந்த வேல்யூவை காட்டணும். சோ ஷேர் கேபிட்டலுக்கு நேர நோட் நம்பர் போடுங்க. சோ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல பாருங்க, ஷேர் கேபிட்டல் 1 ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? சோ இததான் இங்க நம்ம போட போறோம், நோட் நம்பர் 1. ஓகே, அண்ட் அமௌண்ட் வந்து 44,90,000. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Next question. Amit Limited was registered with a capital of 5 lakh rupees in shares of 10 rupees each and issued 20,000 such shares, a premium of 2 rupees per share
payable as 2 rupees per share on application, 5 rupees per share on allotment including premium, and 2 rupees per share on first call made 3 months later. All the money payable on application and allotment was duly received, but when the first call was made, one shareholder paid the entire balance on his shareholding of 300 shares, and another shareholder holding 1000 shares failed to pay the entire first call money. Pass journal entries to record the above transactions and show how they will appear in the company's balance sheet. So question என்ன கொடுத்திருக்காங்க, அமித் லிமிடெடோட ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் 5 lakh rupees சொல்றாங்க. ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் அப்படின்னா ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். அப்போ 5 lakh rupees and face value 10 rupees கொடுத்திருக்காங்க. அப்போ ரெஜிஸ்டர்ட் கேபிட்டலோட ஷேர்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5 lakh rupees divided by 10, 50,000 shares. ஓகே, இதுல கம்பெனி வந்து 20,000 ஷேர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இஷ்யூ பண்றாங்க. சோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் வந்து 20,000 ஷேர்ஸ். ஓகே, என்ன பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க 2 rupees. அண்ட் இந்த ஃபேஸ் வேல்யூ 10 rupees எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா 2 rupees அப்ளிகேஷன்ல 5 rupees அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இன்க்ளூடிங் பிரீமியம். அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு அலாட்மெண்ட்ல 5 rupeesல 2 rupees போச்சுன்னா 3 rupees ஃபேஸ் வேல்யூ. So 3 plus 2 allotment plus premium. 3 rupees allotment ஓட face value, 2 rupees premium. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 5 rupees allotment கலெக்ட் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கால்ல வந்து 2 rupees. ஓகே, இப்ப பாருங்க இது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ 10 rupeesல 2 rupees போயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் போச்சுன்னா 8 rupees. 8 rupeesல 3 rupees allotment போச்சுன்னா 5 rupees. 5 rupeesல 2 rupees போயிடுச்சுன்னா 3 rupees. அப்ப பேலன்ஸ் ஒரு 3 rupees இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, இன்னும் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் கம்பெனி கால் பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஃபேஸ் வேல்யூவை கரெக்டா இங்க கொடுத்துட்டாங்களா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது all the money payable on application money, allotment money எல்லாம் ஃபுல்லா வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 300 ஷேர்ஸ் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கால்லயே பே பண்ணிட்டாரு. அப்ப பேங்க் என்ட்ரி போடும்போது என்ன செய்யணும், இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் அந்த 300 ஷேர்ஸ்க்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் கால்லயே நம்ம போட போறோம். ஓகே, இத வந்து நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு, அவர்கிட்ட 1000 ஷேர்ஸ் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அவர் இந்த 1000 ஷேர்ஸ்க்கு 2 rupees பே பண்ணல. சோ இத வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் கால்ல கால்ஸ் இன் அட்வான்ஸும் இருக்கு, கால்ஸ் இன் அரியர்ஸும் இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரியும் அதுக்கப்புறம் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸை காட்ட போறோம். சோ இங்க ஷேர் கேபிட்டலை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லல, பேலன்ஸ் ஷீட்டே காட்ட சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், ஷேர் கேபிட்டல், அப்புறம் பிரீமியம் இருக்கு இல்லையா, அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல காட்டுவோம். அதே மாதிரி கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம காட்ட போறோம். சோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜர்னலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அமித் லிமிடெட் ஜர்னல். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவோம், அப்ளிகேஷனுக்கு. சோ அப்ளிகேஷன் வந்து அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பணத்தையும் பே பண்ணிடுவாங்க. இந்த 2 rupees அவங்களோட ஷேருக்கு பே பண்ணி தான் அவங்க வந்து அப்ளையே பண்ணுவாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்பவுமே என்னது, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். சோ இங்க வந்து பாத்துக்கோங்க, ஈக்விட்டி ஷேர் கொடுத்திருக்காங்களா, இங்க எதுவுமே கொடுக்கல. சோ வெறும் ஷேர் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். ஓகே, சோ அமௌண்ட் வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க இல்லையா. அதுல அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, 2 rupees. சோ 20,000 into 2, 40,000 rupees. ஓகே, சோ நம்ம பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 40,000. இதுக்கு நரேஷன் எழுதுங்க, பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். சோ எப்பவுமே நரேஷனை மறந்துடாதீங்க. அடுத்தது இப்ப இந்த ஷேர் அப்ளிகேஷன் எதுக்காக கலெக்ட் பண்றோம், ஷேர் கேபிட்டலுக்காக. அப்ப இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணும், ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் நம்மளோட செகண்ட் என்ட்ரி. சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அதே 40,000 நரேஷன் எழுதிருங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்ப இது ரெண்டும் முடிச்சிட்டோம். அடுத்து எங்க போறோம், அலாட்மெண்ட்டுக்கு. இப்ப அலாட்மெண்ட்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து அந்த அலாட்மெண்ட் டைம் மணி பே பண்ணும், கேபிட்டல் வேணுங்கும் போது கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் மணி டியூவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப கம்பெனி அந்த டேட் என்ன செய்வாங்க, டியூ என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. சோ டியூ என்ட்ரி எப்படி எழுதுவாங்க, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். சோ எதுக்காக அந்த அலாட்மெண்ட் மணி கலெக்ட் பண்றாங்க, கேபிட்டலுக்காக. ஓகே, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியமும் இருக்கு. அலாட்மெண்ட்லயே நம்மளுக்கு என்ன இருக்கு, பிரீமியம் இருக்கு. சோ பிரீமியம் எந்த சைட் காட்டுவோம், கிரெடிட் சைட்ல, ஏன்னா அது கெயின் கம்பெனிக்கு. சோ கிரெடிட் சைட்ல காட்டுவோம், டூ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதுவோம்.
ஓகே, சோ இப்போ டியூ என்ட்ரில தான் நீங்க இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூ என்ட்ரில தான் இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எழுதுவோம். சோ இப்போ ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க? 20,000 ஷேர்ஸ். அண்ட் அலாட்மெண்ட் மணி டோட்டலா எவ்வளவு? 5 rupees. So 20,000 into 5, 1 lakh rupees. ஷேர் கேபிட்டல் எவ்வளவு காட்டணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் வேல்யூ, அலாட்மெண்டோட ஃபேஸ் வேல்யூவை காட்டணும். So 20,000 into 3, 60,000. And securities premiumல 20,000 into 2, 40,000. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது இப்ப அலாட்மெண்ட் மணி டியூன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாரும் பே பண்றாங்க. சோ பே பண்ணும்போது அலாட்மெண்ட் மணி எங்க வரும்? பேங்க்குக்கு வரும். சோ பேங்க்ல எந்த அமௌண்ட் இப்ப கலெக்ட் ஆகுது? அலாட்மெண்டோடது. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகே, சோ அமௌண்ட் வந்து இதே 1 lakh தான். ஓகே, சோ அலாட்மெண்டோட டோட்டல் மணி எவ்வளவு? 5 இல்லையா? சோ 20,000 into 5 அது டோட்டலா கலெக்ட் ஆகும் 1 lakh. இதுக்கும் நரேஷன் எழுதிக்கோங்க. சோ ஷேர் அலாட்மெண்டோட டியூ என்ட்ரி அண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதையும் நம்ம போட்டாச்சு என்ட்ரி. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் காலுக்கு என்ட்ரி போட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கால் டியூ வருது. சோ கம்பெனி என்ன பண்றாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி அந்த டியூவை பே பண்ண சொல்றாங்க. சோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? கம்பெனி அவங்களோட ஜர்னல்ல ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. சோ எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க? 20,000 அண்ட் ஃபர்ஸ்ட் கால் மணி 2 rupees. சோ 20,000 into 2, 40,000. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியை ரிசீவ் பண்ண போறாங்க. இந்த இடத்துல தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இங்க ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கால் ஓகே மேக் பண்ணும்போது ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிருக்காரு? அவரோட என்டையர் பேலன்ஸ், அதாவது ஃபைனல் கால் மணியும் சேர்த்து இந்த 300 ஷேர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் காலையே பே பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலோட பேங்க் அக்கவுண்ட்ல என்ன ஆயிருக்கும்? இந்த 300 into 3 rupees ஓகே செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் சேர்த்து ரிசீவ் ஆயிருக்கும். அதை நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடுத்த காலோடது இந்த காலையே பே பண்றாங்க. சோ அதை கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 1000 ஷேர்ஸ் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியை பே பண்ணல. சோ இது கால்ஸ் இன் அரியர்ஸ் சொல்லுவோம். சோ கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு லாஸ். ஓகே, அப்ப கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன பண்ணுவோம்? பேங்க் என்ட்ரி போடும்போது டெபிட் பண்ணுவோம். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டி. ஏன்னா இன்னும் அந்த காலை கூப்பிடவே இல்லை, கூப்பிடுவாங்களான்னு தெரியல. பட் அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டாரு. ஓகே, சோ அதனால அது லயபிலிட்டி. இதை என்ன பண்ணுவோம்? அந்த பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம் கால்ஸ் இன் அட்வான்ஸ். சோ இங்க பாருங்க என்ட்ரிய பேங்க் அக்கவுண்ட் டெபிட், கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கவுண்ட் டெபிட், டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, இதுக்கு அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்ப பேங்க் அக்கவுண்டோட கால்குலேஷன் பார்க்கலாம். சோ எவ்வளவு அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காலுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் ஆன் ஃபர்ஸ்ட் கால் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் எவ்வளவு பே பண்ணணும்? ஆக்சுவலா 20,000 into 2 இங்க போட்டிருக்கோம் இல்லையா? டியூ 20,000 into 40,000 பே பண்ணணும். ஓகே, இதுல என்ன ஆயிடுச்சு? கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கு. எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 1000 ஷேர்ஸ் இருக்கு. எவ்வளவு ஃபர்ஸ்ட் காலோட மணி? 2 rupees. சோ 1000 into 2, 2,000 rupees வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். ஓகே, 40,000 ரிசீவ் ஆகணும். அதுல 2,000 rupees வரல. சோ இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 38,000 rupees தான் வரணும். ஆக்சுவலா வந்திருக்கணும். இதுல ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிட்டாரு? அவரோட 300 ஷேர்ஸுக்கு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் சேர்த்து பே பண்ணிட்டாரு. அப்ப அதை என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் இல்லையா? பேங்க்ல அதுவும் சேர்ந்து வந்துருச்சுன்னா அதை ஆட் பண்ணுவோம். சோ ஆட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். சோ எவ்வளவு? 300 into 3 rupees 900. சோ டோட்டல் 38,900. இதை தான் நம்ம பேங்க்ல காட்டுவோம். சோ 38,900. அடுத்தது கால்ஸ் இன் அரியர்ஸ் எவ்வளவு? 1000 into 2, 2,000. ஓகே, அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் காலோட ஆக்சுவல் எவ்வளவு வரணும்? 20,000 into 2. So அதுதான் இங்க போட போறோம் 40,000. And calls in advance எவ்வளோ? 300 into 3, 900. Clear? So இதுக்கு narration எழுதிக்கோங்க. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கால் பண்ணாததுனால நம்மளுக்கு அதுக்கு ஜர்னல் கிடையாது. இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அமித் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் ஆசெட். ஓகே, ஸோ இப்போ காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், அமௌண்ட். நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை ஃபுல்லா எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி லயபிலிட்டிஸ். அதுல மெயின் ஹெட்டிங் என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அதுக்குள்ள நம்ம என்ன எழுத போறோம்? ஷேர் கேபிட்டல். அண்ட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா பிரீமியம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிரீமியம் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல காட்டுவோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட ரெண்டு காம்போனன்ட் என்னது? ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம்? ஈக்விட்டின்னு சொல்லலாம், ஓனர்ஸ் ஃபண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போடுவோம். அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு அடுத்தது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் பேலன்ஸ் ஷீட்டோட அடுத்த ஃபார்மேட். அடுத்தது வந்துட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ். இங்க கரண்ட் லயபிலிட்டிஸ்ல நம்மளுக்கு அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு இல்லையா? நான் லயபிலிட்டின்னு சொன்னேன்ல. சோ அப்ப இந்த லயபிலிட்டியில காட்டணும்ல. லயபிலிட்டியில எங்க காட்டுவோம்னா கரண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிற ஹெட்டிங்ல அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ள இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை காட்டுவோம். ஓகே, சோ இதுதான் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட காம்போனன்ட்ஸ். So shareholders fund, non-current liabilities, current liabilities. இதெல்லாம் main heading.
ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணும், இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் இந்த இடத்துல போடுவோம். அடுத்தது அப்படியே கண்டினியூட்டி தான். ஓகே, சோ ரோமன் நம்பர் 2 அசெட்ஸ். இங்க லயபிலிட்டிஸ காட்டிட்டோம், அடுத்தது அசெட்ஸ். அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நான் கரண்ட் அசெட்ஸ், செகண்ட் ஒன் கரண்ட் அசெட்ஸ். இந்த கரண்ட் அசெட்ஸ் கீழ தான் நம்ம என்ன காட்டுவோம், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் காட்டுவோம். ஓகே, கரண்ட் அசெட்ஸ் கீழ தான். இப்ப பேங்க்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கிட்ட காட்டுவோம். சோ இப்போ again அசெட்ஸோட டோட்டல். சோ இப்ப பாருங்க, ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறது மெயின் ஹெட்டிங் ஓபன் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டை. அதுல நம்மளுக்கு 3 மெயின் சப் ஹெட்டிங் இருக்கு. லைக் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் குள்ள என்ன வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் குள்ள என்ன வரும் தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் குள்ள. சோ அதை மட்டும் போட்டா போதும். அடுத்தது செகண்ட் ரோமன் நம்பர் அசெட்ஸ். சோ அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சப் ஹெட்டிங் தான், நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, சோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது கூடவே என்ன ப்ரிப்பேர் பண்ணும், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். சோ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்ல போஸ்ட் பண்ணலாம் அமௌண்ட். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஷேர் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். சோ क्वेश्चनல பார்க்கலாம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு. இங்க ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். 5 lakh rupees கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம், 5 lakh rupees டிவைடட் பை 10 rupees. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 rupees. So 5 lakh divided by 10 rupees, 50,000 shares. So இங்க 50,000 shares of 10 rupees each, 5 lakh rupees. அடுத்தது issued capital. So issued capital எவ்வளவு இஷ்யூ பண்றாங்க, 20,000 shares. அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 10 rupees. இங்க பாருங்க, இஷ்யூ பண்ணும்போது பிரீமியம்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க தான், ஆனா பிரீமியம் கேபிட்டல்ல காட்டக்கூடாது. கேபிட்டல் வேற, பிரீமியம் வேற. பிரீமியம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழ தான் காட்டணும். ஓகேவா? சோ நீங்க பிரீமியம் என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டலோட சேர்க்க கூடாது. கேபிட்டல்ல நம்ம ஃபேஸ் வேல்யூவை மட்டும் தான் காட்டணும். அப்ப 20,000 shares of 10 rupees each. So issued capital 20,000 shares of 10 rupees each, 2 lakhs. அடுத்தது subscribed capital. Subscribed capitalல first என்ன போடுவோம், subscribed and fully paid up. So இங்க questionல பாருங்க, 20,000 shares issue பண்றாங்க, 20,000 sharesக்கும் apply பண்ணிட்டாங்க, subscribe ஆயிடுச்சு. அப்ப நம்மளோட full subscriptionங்கிறது 20,000 shares. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 1000 shares இருக்கு இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல. அப்ப இது கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இல்லையா, அப்போ 20,000 sharesல இருந்து இந்த 1000 shares மைனஸ் பண்ணா 19,000 shares தான் நம்மளுக்கு ஃபுல் பணம் வந்திருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு பாருங்க, இந்த ஃபேஸ் வேல்யூ 10 rupees. இந்த 10 rupeesல அப்ளிகேஷன் மணி 2 rupees, 3 rupees allotment money and first call money 2 rupees. இது வரைக்கும் தான் கால் பண்ணிருக்காங்க கம்பெனி. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி கால் பண்ணல. மிச்ச 3 rupees கால் பண்ணல. சோ அதனால நீங்க இங்க போடும்போது எவ்வளவு கால்ட் அப்போ அது மட்டும் தான் போடணும். ஏன்னா நீங்க வந்து அந்த ஃபுல் 10 rupeesக்கு கால்ட் அப், அதாவது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் கூப்பிடல, அந்த 3 rupees சேர்த்து போட்டீங்கன்னா அப்ப கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் போடும்போது மிஸ் மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம பேங்க்ல வந்திருக்கிறது இந்த 7 rupeesக்கு தான் பணம் வந்திருக்கு. ஓகேவா, அந்த கால்ட் அப் வரைக்கும் தான் பணம் வந்திருக்கு. நீங்க வந்து இது ஃபுல்லா போட்டுற கூடாது. ஓகே, சோ அப்ப இந்த 7 rupees வரைக்கும் தான் நம்ம வந்து கேபிட்டல்ல காட்டுவோம். சோ இங்க subscribed and fully paid upல 19,000 shares. இது 10 rupees தான் அதோட ஃபேஸ் வேல்யூ. பட் இப்ப இது வரைக்கும் கால்ட் அப் 7 rupees. சோ 19,000 into 7, 1,33,000. அடுத்தது subscribed but not fully paid up. ஓகே, subscribed but not fully paid upல எவ்வளவு shares calls in arrears இருக்கு, 1000 shares. again இதுக்கும் கால்ட் அப் வேல்யூ தான் எடுத்துக்கணும். கால்ட் அப் வேல்யூங்கிறது 7 rupees தான் எடுத்துக்கணும். ஓகே, சோ இங்க பாருங்க, first வந்து 1000 shares of 10 rupees each, 7 rupees called up. ஓகேவா, so 1000 into 7, 7,000. இதுல calls and arrears இருக்கு. இந்த 7 rupeesல calls and arrears இருக்குல்ல, first call money 2 rupees pay பண்ணல, அது calls and arrears. So less calls and arrears, 1000 into 2, 2,000. So 7,000 minus 2,000, 5,000 rupees. ஓகே, இதுதான் நம்மளோட subscribed but not fully paid up. இப்ப இந்த subscribed and fully paid up, subscribed but not fully paid up ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியும். சோ 1,38,000. இததான் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம். நெக்ஸ்ட் இப்போ ஷேர் கேபிட்டல் போட்டோம். அடுத்த ஐட்டம் என்ன பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல் காமிச்சாச்சு. அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். சோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் தான் இருக்கு. சோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளவு அமௌண்ட், 40,000. சோ இத ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 40,000 போடுறோம்.
கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் போடுறோம். அது கீழே ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல் இருக்கு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு. இதுக்கு நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ல நம்ம நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் போடுவோம். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது லாங் டர்ம் ப்ரொவிஷன்ஸ், லாங் டர்ம் பாரோயிங்ஸ். கொஸ்டின் அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. சோ அதுக்கு நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அதுக்கு அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு. கரண்ட் லயபிலிட்டிஸ்ல அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல இந்த சம பொறுத்த வரைக்கும் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு. சோ இங்க பாருங்க கொஸ்டின்ல 300 ஷேர்ஸ்க்கு கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு அண்ட் அமௌண்ட் வந்துட்டு 900 rupees. ஓகே, சோ இத தான் நம்ம அடுத்த ஐட்டமா போட போறோம். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் போட்டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். சோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் 900 rupees. இப்ப லயபிலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அசெட்ஸ் பார்க்க போறோம். சோ அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ். எகைன் நீங்க क्वेश्चनல நான் கரண்ட் அசெட்ஸ் பத்தி எதுவுமே கொடுக்கல. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஜர்னல்ல எங்கெல்லாம் பேங்க்னு போட்டிருக்கோமோ அதெல்லாம் ஆட் பண்ணும். அதாவது பேங்க் வந்து டெபிட் பேலன்ஸா இருக்கணும். ஏன்னா பேங்க்ங்கிறது ஒரு அசெட். ஓகேவா? அசெட்டோட பேலன்ஸ் brought down எப்பவுமே டெபிட் சைட்ல தான் வரும். சோ டெபிட்ல இருக்கிற பேங்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கிரெடிட்ல ஏதாவது பேங்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப வந்து என்ன பண்ணும், இந்த கேஸ்ல எல்லாமே பேங்க் வந்து டெபிட்ல இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா பேங்க் 40,000 இருக்கு. அப்புறம் இங்க ஒரு பேங்க் டெபிட்ல 1 lakh இருக்கு. சோ 1 lakh plus 40,000 ஆட் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஒரு பேங்க் டெபிட்ல இருக்கு 38,900. சோ 1 lakh plus 48,000 plus 38,900. இதுதான் நம்மளோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். சோ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல ஃபோர்த் நோட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ்க்கு, which is 1,78,900. சோ இப்ப நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்ப இதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல போஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்ல எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு. இங்க நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல பாருங்க. ஷேர் கேபிட்டல் எவ்வளவு காட்டணும் நம்ம? 1,38,000. அது நோட் நம்பர் 1. அடுத்தது நோட் நம்பர் 2ங்கிறது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதுல செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருக்கு இல்லையா 40,000. சோ காமனா நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிற ஹெட்டிங்ல காட்ட போறோம். சோ ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 1,38,000. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 40,000. ஓகே, சோ இப்போ இங்க share capital note number 1 1,38,000, reserves and surplus note number 2 40,000. அடுத்தது non current liabilities இந்த questionல எதுவும் கிடையாது. so nil. ஓகே, அடுத்தது current liabilitiesல calls in advance இருக்கு. so இங்க பாருங்க calls in advance other current liabilities ஓட note number என்னது? 3 900 rupees. so இங்க note number 3 900 rupees. இப்போ இதோட total போடுறோம். ஏன்னா நம்ம liabilities எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. total போடுறோம் which is 1,78,900. அடுத்தது assets. இப்ப இங்க அசெட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ் மட்டும் தான் இருக்கு 1,78,900. சோ இங்க நான் கரண்ட் அசெட்ஸ் நில்லு. கரண்ட் அசெட்ஸ்ல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ் நோட் நம்பர் 4 which is 1,78,900. சோ டோட்டல் அசெட் சைடோட டோட்டலும் 1,78,900. சோ liabilities total 1,78,900, assets total 1,78,900. ஓகே, இப்படிதான் நம்ம ஜர்னல் போட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றோம். Next question, Amrit Dhara Limited issued 800 equity shares of 100 rupees each at a premium of 25% as fully paid up in consideration of the purchase of plant and machinery of 1 lakh rupees. Past entries in the company's journal. So, Amrit Dharaங்கிற company வந்து 800 equity shares, face value 100 rupees and premium 25%ல என்ன பண்றாங்க? plant and machinery purchase பண்றதுக்காக issue பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன கான்செப்ட்னு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். இது வந்து கன்சிடரேஷன் அதர் than கேஷ். அப்ப வெண்டார் கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்காங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கிட்டு கேஷ் பே பண்றதுக்கு பதிலா ஈக்விட்டி ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ பிரீமியம்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ கன்சிடரேஷன் அதர் than கேஷ், இது பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறது அசெட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம பிரீமியமோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க பிரீமியம் 25% கொடுத்திருக்காங்க. இந்த 25% எதுல நீங்க கால்குலேட் பண்ணனும்னா ஃபேஸ் வேல்யூல கால்குலேட் பண்ணனும். 100 rupees ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அதுல இந்த 25% கால்குலேட் பண்ணனும். சோ 100 into 25% 25 rupees. ஓகே, அடுத்தது இப்ப ஜர்னல் போட போறோம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் அம்ரித் தாரா ஜர்னல். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுவோம்? அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்ல வெண்டார் கிட்ட இருந்து, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. சோ பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கவுண்ட் டெபிட் டு வெண்டார்ஸ் அக்கவுண்ட். அமௌண்ட் எவ்வளவு? 1 lakh rupees. ஓகே, இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வெண்டாருக்கு பே பண்றாங்க. எப்படி பே பண்றாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸா பே பண்றாங்க. ஓகே, சோ அப்ப இங்க அததான் எழுத போறோம். இங்க வந்து யார் ரிசீவ் பண்ண போறாங்க ஈக்விட்டி ஷேர்ஸா? வெண்டார்ஸ். சோ வெண்டார்ஸ் அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸா கொடுக்குறாங்க. அப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுங்க டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அண்ட் இங்க பிரீமியம் இருக்கு. சோ பிரீமியம்ங்கிறது நம்மளுக்கு கெயின் தானே. சோ அப்ப அது எங்க போடுவோம், கிரெடிட் சைட்ல போடுவோம். அது எந்த அக்கவுண்ட்ல போடுவோம், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட்ல, டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட். ஓகே, இப்போ அமௌண்ட் வெண்டர்ஸ்க்கு வந்து 1 lakh பே பண்ணும். சோ 1 lakh போடுங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, 800. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 100. So 800 into 100, 80,000. And securities premium 25 rupees per share. Okay va? So 800 into 25, 20,000. இதுக்கு narration எழுதுங்க. அவ்வளவுதான் இந்த sum. Fourth question. Good Luck Limited purchased machinery costing 10 lakh rupees from Fair Deals Limited. The company paid the price by issue of equity shares of 10 rupees each at a premium of 25%. Past journal entries in the books of Good Luck Limited. So Good Luck Limited என்ன பண்றாங்க, Fair Deals Limited கிட்ட இருந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க and purchase consideration 10 lakh rupees. Fair Deals Limitedங்கிறதா வெண்டார் கம்பெனி. ஓகே, சோ இப்போ இந்த Fair Dealsக்கு 10 lakhs கேஷா பே பண்றதுக்கு பதிலா என்ன இஷ்யூ பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து அதோட 10 rupees, பிரீமியம் 25%. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை கால்குலேட் பண்ணும். சோ பிரீமியம் கால்குலேட் பண்ணிக்கலாம். பிரீமியம் வந்து ஃபேஸ் வேல்யூ இன்டூ பிரீமியமோட பெர்சன்டேஜ். சோ 10 into 25%, 2.5. ஓகே, அடுத்தது வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஃபார்முலா வந்து purchase consideration divided by face value plus premium. இங்க purchase considerationங்கிறது எவ்வளவு, 10 lakh rupees divided by face value எவ்வளவு, 10 rupees, premium 2.5. So 12.5. 10 lakhs divided by 12.5, 80,000 equity shares issue பண்றாங்க. ஓகே, so இந்த purchase consideration நம்மளுக்கு இங்க premium கொடுக்காம வெறும் face value இருந்துச்சுன்னா purchase consideration divided by face value. ஓகே, இப்போ நம்ம வந்து journal open பண்ணலாம். heading in the books of Good Luck Limited journal. columns open பண்ணிக்கோங்க. first entry எதுக்கு போடுவோம், மிஷினரி purchase பண்றாங்க இல்லையா அதுக்கு. சோ மிஷினரி உள்ள வருது, அதனால அதை டெபிட் பண்றோம். மிஷினரி அக்கவுண்ட் டெபிட். யார்கிட்ட இருந்து வாங்குறோம், Fair Deals. இவங்க தான் வெண்டார். சோ டு Fair Deals Limited. அமௌண்ட் வந்து 10 lakhs. இதுக்கு நரேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட், இப்ப உங்களுக்கு பே பண்றாங்க இல்லையா, அதாவது ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. சோ யார் ரிசீவ் பண்றாங்க, Fair Deals Limited. சோ அவங்கள வந்து டெபிட் பண்ணுங்க. எப்படி இஷ்யூ பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸும் பிளஸ் பிரீமியமையும் இஷ்யூ பண்றாங்க. சோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இப்ப Fair Deals Limitedக்கு நேரா எவ்வளவு போடுவீங்க, 10 lakhs. Equity share capital 80,000 into 10 rupees. So which is 8 lakh rupees. And the premium வந்து 80,000 into 2.5 which is 2 lakhs. Okay, இதுக்கும் narration எழுதுங்க. அவ்வளவுதான். Sona Limited purchased machinery costing 17 lakh rupees from Mona Limited. Sona Limited paid 20% of the amount by check and for the balance amount issued equity shares of 100 rupees each at a premium of 25%. Past journal entries in the books of Sona Limited show your workings clearly. So question என்ன சொல்றாங்க, Sona Limited வந்து Mona Limited கிட்ட இருந்து மிஷினரி 17 lakhs வாங்கியிருக்காங்க. இதுதான் நம்மளோட purchase consideration. ஓகே, அண்ட் Sona என்ன பண்றாங்க, இந்த 17 lakhs 20% வந்து செக்கா பே பண்ணிடுறாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. ஓகே, அண்ட் அது பிரீமியம் 25%ல இஷ்யூ பண்றாங்க. ஓகே, நம்மள வந்து ஜர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரீமியம் கால்குலேட் பண்ணிக்கலாம். 100 into 25 divided by 100 which is 25 rupees premium. இப்போ இங்க பாத்தீங்கன்னா purchase consideration வந்து 17 lakhs தான். ஆனா அதுல 20% என்ன பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற பேலன்ஸ்க்கு தான் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. சோ மிச்சம் எவ்வளோ purchase consideration balance இருக்குங்கிறத calculate பண்ணிக்கலாம். So total purchase consideration நம்மளுக்கு 17 lakhs. அதுல வந்து செக்ல பே பண்ணது எவ்வளோ, 17 lakhs into 20% which is 3,40,000. இப்ப 17 lakhல 3,40,000 போச்சுன்னா 13,60,000. இந்த 30,60,000க்கு என்ன பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸை பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க. ஓகே, சோ இப்போ இந்த 30,60,000க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை கண்டுபிடிக்கணும். இங்க क्वेश्चनல நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கல. சோ இந்த 13,60,000 வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த பேலன்ஸுக்கு தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த டோட்டல் கன்சிடரேஷனையும் எடுத்துக்காதீங்க. இந்த டோட்டல் கன்சிடரேஷன் எவ்வளவு செக் பே பண்ணிட்டாங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு அந்த பேலன்ஸுக்கு தான் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம். இங்க பிரீமியம் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு, 13,60,000. இதானே பேலன்ஸ், அதுக்கு தானே ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. சோ 13,60,000 டிவைடட் பை 100 plus 25. 13,60,000 divided by 125, 10,880 shares. Okay, இப்போ நம்ம journal open பண்றோம். So in the books of Sona Limited journal columns open பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு? இந்த மிஷினரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ மிஷினரி நம்மளுக்கு உள்ள வருது, அதனால அதை டெபிட் பண்ணுங்க. வெண்டார் கம்பெனியை கிரெடிட் பண்ணுங்க. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு மோனா லிமிடெட். அமௌண்ட் வந்து 17 lakhs தான் போடணும். ஆக்சுவலா எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 17 lakhs. அதை தான் இங்க போடணும். ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இப்போ மோனாக்கு என்ன செய்யறாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ் பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க இல்லையா? சோ யார் ரிசீவ் பண்றாங்க? மோனா லிமிடெட். சோ மோனா லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? செக்கா இஷ்யூ பண்றாங்க 3,40,000. ஓகே, அடுத்தது வந்து to equity share capital to securities premium. பேலன்ஸ் அமௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாவும் செக்யூரிட்டிஸ் பிரீமியமாவும் இஷ்யூ பண்றாங்க. இப்போ மோனா லிமிடெட்ல 17 lakhs. 17 lakhs பேங்க்ல எவ்வளவு, பேங்க் மூலமா எவ்வளவு பே பண்றாங்க? 3,40,000. இங்க கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 20% of 17 lakhs. ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10,880 into face value. Okay, 100 rupees. So 10,880 into 100, 10,88,000. And securities premium 10,880 into 25 rupees, which is 2,72,000. Okay. So, narration எழுதிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த சம்மோட solution. Sixth question. Sandesh Limited purchased a running business from Sanchar Limited for 15 lakh rupees. Payable 10% by check and the balance by the issue of fully paid equity shares of 100 rupees each at a premium of 20%. The assets and liabilities consisted of the following. So, நம்மளுக்கு assets, building, plant and machinery, stock, trades receivable and liabilities, trades payable கொடுத்திருக்காங்க. இதோட book value and revised value கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து journal entry prepare பண்ண சொல்லியிருக்காங்க. So, இங்க question பாத்தீங்கன்னா, Sanchar Limited ஓட business Sandesh Limited purchase பண்ணிடுச்சு. So, இது purchase of business. Okay, purchase of business அப்படின்னா first journal எப்படி எழுதுவோம்? Assets account debit, to liabilities account, to vendor account. அந்த purchase consideration போடுவோம். இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு ஒரு balancing figure வரும். either debit sideல balancing figure வந்தா அதை goodwill சொல்லுவோம். அப்படி நம்மளுக்கு credit sideல வந்தா அதை capital reserve அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி எப்பவும் போலதான், நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம்ல அந்த என்ட்ரி தான். ஓகே, சோ இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 15 lakhs கொடுத்திருக்காங்க. இந்த 15 lakhsல செக்ல என்ன பண்ணிட்டாங்க? 10% பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இந்த 15 lakhsல 10% போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க பிரீமியம்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரீமியம் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணலாம். பிரீமியம் வந்து 100 into 20%, which is 20 rupees. ஓகே, அடுத்தது எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கன்சிடரேஷன்ல. அதை வச்சுதான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட கால்குலேட் பண்ண முடியும். சோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 lakhs. அதுல செக் மூலமா எவ்வளவு பே பண்றாங்க? 10%. சோ 15 lakhs into 10%, 1,50,000. இப்ப இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 13,50,000. இந்த 13,50,000 பேலன்ஸுக்கு தான் என்ன பண்றாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸா பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க. So, இப்போ number of equity shares issued வந்து purchase consideration divided by face value plus premium. Okay. So, purchase consideration இங்க எவ்வளவு எடுத்துக்கணும்? 13,50,000 divided by 100 face value, 20 rupees premium. So, 13,50,000 divided by 120, which is 11,250 shares. So, 11,250 shares issue பண்றாங்க. இப்ப journal போடலாம். ஹெட்டிங் வந்து இந்த books of Sandesh Limited journal. ஓகே, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணும்? assets account debit to liabilities to vendor account. சோ அப்புறம் நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். இப்ப அசெட்ல என்ன கொடுத்திருக்காங்க? பில்டிங். பில்டிங் அக்கவுண்ட் டெபிட். வேல்யூ எதை எடுத்துப்பீங்கன்னா ரிவைஸ்ட் வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஓகே, ரிவைஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். 6,50,000. Plant and machinery account debit 2,50,000. Stock account debit 5 lakhs. Trades receivable account debit 2,50,000. இப்போ நம்மளுக்கு trades payable இருக்கு. liability இல்லையா? அதை credit பண்ணும். 2 trades payable 2 lakhs. ஓகே, அடுத்தது 2 vendor account, that is to Sanchar Limited 15 lakhs. அந்த purchase consideration போடுறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 17 lakhs creditல இருக்கு and debitல கம்மியா இருக்கு. So நம்மளோட balancing figure வந்து debit side வருது. அதை நம்ம goodwill சொல்லுவோம். So goodwill account debit 50,000. இது நம்மளோட balancing figure. அடுத்த என்ட்ரி வந்து இந்த சஞ்சார் லிமிடெடுக்கு பே பண்றது. சோ சஞ்சார் லிமிடெட் அக்கவுண்ட் டெபிட் எப்படி பே பண்றாங்க? செக் மூலமா. சோ டு பேங்க். ஓகே, சோ சஞ்சார் லிமிடெட்ல எவ்வளவு போடுவோம்? 15 lakhs. டு பேங்க் 1,50,000. ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 15 lakh into 10%, 1,50,000. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 11,250 shares calculate பண்ணோம் into 100, which is 11,25,000. to securities premium 11,250 into 25 rupees, which is 2,25,000 rupees. Okay, narration எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். So இங்க நம்ம revised value தான் எடுத்துக்கணும், காம்ப்ளிகேட் ஆயிக்காதீங்க.
Seventh sum, Light Lamps Limited issued 50,000 shares of 10 rupees each as fully paid up to the promoters for their services to set up the company. It also issued 2,000 shares of 10 rupees each credited as fully paid up to the underwriters of shares for their services. Journalize these transactions. So, இது வந்து நம்ம consideration other than cashல services undertaken. ஸோ ப்ரமோட்டார் கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த கம்பெனி சர்வீஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பே பண்றத ஷேர்ஸா இஷ்யூ பண்ணி பே பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜேர்னல் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் லைட் லாம்ப்ஸ் லிமிடெட் ஜேர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ப்ரமோட்டார்ஸ்க்கு டியூ என்ட்ரி. ஸோ ப்ரமோட்டார்ஸ்க்கு எதுக்காக பே பண்றாங்க? ப்ரமோட்டார்ஸ்ங்கிறதுங்க யாரு? கம்பெனியை ஃபார்ம் பண்றவங்க. ஸோ ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கார்பரேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்களுக்கு பே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி எழுதுறோம். டியூ என்ட்ரி preliminary expenses or incorporation cost account debit to promoters account. யாருக்கு பே பண்ணும்? ப்ரமோட்டருக்கு. அண்ட் preliminary expenses incorporation cost எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால அதை டெபிட் பண்றோம். நம்ம நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 50,000 shares of 10 rupees each fully paid up ன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ 50,000 into 10 5 lakh rupees. ஸோ இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ரமோட்டர்ஸ்க்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கல்ல, அதுக்கான என்ட்ரி. ஸோ ப்ரமோட்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ அதே 5 lakh நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது அண்டர் ரைட்டர்ஸ்க்கு. அண்டர் ரைட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் தான் எக்ஸ்பென்ஸ், அதை டெபிட் பண்றோம். அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அண்டர் ரைட்டர். ஸோ டியூ என்ட்ரி எழுதிட்டோம். அண்டர் ரைட்டருக்கு அவங்க கமிஷன் கொடுக்கணும், டியூ என்ட்ரி எழுதிட்டோம். அமௌண்ட் வந்து 2,000 shares into 10 rupees which is 20,000. நரேஷன் எழுதிக்கோங்க. அண்ட் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு என்ன பண்றாங்க? ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. யார் ரிசீவ் பண்ண போறாங்க? அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அண்டர் ரைட்டர்ஸை டெபிட் பண்ணுங்க. அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 20,000. நரேஷன் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். Eighth question, Alpha Limited issued 20,000 equity shares of 10 rupees each at par payable on application 2 rupees per share, allotment 3 rupees per share, first call 3 rupees per share, second and final call 2 rupees per share. Ganesh was allotted 100 shares. Pass necessary journal entry relating to the forfeiture of shares in each of the following alternatives. Case 1, if Ganesh failed to pay the allotment money and his shares were immediately forfeited. Case 2, if Ganesh failed to pay the allotment money and on his subsequent failure to pay the first call, his shares were forfeited. Case 3, if Ganesh failed to pay the first call and on his subsequent failure to pay the second and final call, his shares were forfeited. So, நம்மளுக்கு questionல Alpha Limited ஒரு company 20,000 equity shares 10 rupees each அப்படின்னு சொல்லி issue பண்றாங்க. இந்த 20 rupees applicationல 2 rupees, allotment 3 rupees, first call 3 rupees, second and final call 2 rupees ன்னு collect பண்றாங்க. கணேஷ்னு ஒரு shareholder இருக்காரு, அவர்கிட்ட 100 shares இருக்கு. நம்மள என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, forfeiture of sharesக்கு ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட சொல்றாங்க. நம்மளுக்கு 3 கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 சிச்சுவேஷனுக்கும் நம்ம என்ன செய்யணும்? forfeiture என்ட்ரி மட்டும் போடணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கணேஷ் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, உடனே அவரோட ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்க. கேஸ் 2 வந்து கணேஷ் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல, அதுக்கப்புறம் அவரோட ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்க. கேஸ் 3 வந்து கணேஷ் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் பே பண்ணல, அதனால அவரோட ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கேஸ் 1 இருக்கு இல்லையா, அதாவது அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, அவரோட ஷேர்ஸை forfeit பண்றாங்கல்ல, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஆல்பா லிமிடெட் ஜேர்னல் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி வந்து forfeiture-க்கு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளவு அமௌண்ட் போடுவோம்? எவ்வளவு ஷேர்ஸ் forfeit பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்க 100 ஷேர்ஸ், கணேஷோட ஷேர்ஸை மட்டும் தானே forfeit பண்றாங்க 100. அண்ட் ஷேர் கேபிட்டல்ல போடும்போது எந்த வேல்யூ போடுவோம்? கால்ட் அப் வேல்யூ போடுவோம். ஸோ இது வரைக்கும் கம்பெனி எது கால் பண்ணிருக்காங்க? அலாட்மெண்ட் மணி அதுக்கப்புறமே forfeit பண்றாங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் கால் பண்ணல. அப்ப அலாட்மெண்ட் மணியும் அப்ளிகேஷன் மணியும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. சோ அது மட்டும் தான் கம்பெனி கால் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ 2 rupees application, 3 rupees allotment. சோ டோட்டலா 5 rupees called up. சோ 100 into 5, 500 rupees ஷேர் கேபிட்டல்ல காட்டுறோம். ஓகே, அடுத்தது 2 forfeited shares. forfeited sharesல எவ்வளவு காட்டணும்? 100 shares forfeited and value வந்து எவ்வளவு வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ, எந்த மணி வரைக்கும் கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அதை தான் நம்ம forfeited sharesக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் 2 rupees மட்டும் தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க, அலாட்மெண்ட் ரிசீவ் பண்ணல. அப்ப இந்த 2 rupees மட்டும் தான் 100க்கு கால்குலேட் பண்ணும். சோ 100 into 2, 200. இததான் forfeited shares அக்கவுண்ட்ல போடணும். ஓகே, அடுத்தது எந்த கால் அவர் பே பண்ணல? அலாட்மெண்ட் மணி. சோ 2 ஷேர் அலாட்மெண்ட்.
100 into 3 rupees, which is 300. Narration எழுதிக்கோங்க. Case 2, Ganesh வந்து allotment மணியும் pay பண்ணல, first call மணியும் pay பண்ணல, so அவரோட shares forfeit பண்ணிட்டாங்க. So heading எழுதிக்கோங்க, in the books of Alpha Limited journal. So இப்ப வந்து first என்ன எழுதுவோம், share capital account debit. So share capital accountல எவ்வளவு அமௌண்ட் போடணும், 100 into இப்ப வந்து எவ்வளவு வரைக்கும் கால் பண்ணிருக்காங்க, first call வரைக்கும் பண்ணிருக்காங்க, அதனால தானே அதுல failure இருக்கு, calls and arrears இருக்குன்னு தெரியுது. So அப்ப என்ன பண்ணும், நம்ம called up valueங்கிறது 2 rupees application, 3 rupees allotment and 3 rupees first call. Okay, so 2 plus 3 5, 5 plus 3 8 rupees, அதுதான் நம்மளோட called up. So 100 into 8 800 rupees to forfeited shares. forfeited sharesல எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோமோ அதுதான் forfeited sharesல போடணும். சோ இங்க பாத்தீங்கன்னா allotment மணியும் பே பண்ணல, first column பே பண்ணல, அப்ப application 2 rupees மட்டும் தான் வந்திருக்கு. So 100 into 2 200 rupees. அடுத்தது allotment மணி பே பண்ணல, to equity share allotment. So 100 into 3 300 to equity share first call 100 into 3 300 rupees. Okay, narration எழுதிக்கோங்க. Case 3 வந்து Ganesh first call and second and final call pay பண்ணல, அதனால அவரோட shares forfeit பண்ணிட்டாங்க. So journal போட போறோம். First வந்து equity share capital account debit. Okay, amount வந்து 100 shares forfeited லியா 100 into called up value. இங்க called up அப்படிங்கும்போது first callum call பண்ணிட்டாங்க, second and final callum பண்ணிட்டாங்க. அப்பனா second and final call வரைக்குமே call பண்ணிட்டாங்க. அப்ப மொத்தமா 10 rupees call பண்ணிட்டாங்க. So 100 into 10 1000 rupees. Okay, two forfeited shares. forfeited sharesல இது வரைக்கும் கம்பெனி எந்த மணி எல்லாம் ரிசீவ் பண்ணிருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணும். ஓகே, அததான் நம்ம forfeited shares அக்கவுண்ட்ல போடுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா first call and final call தான் பே பண்ணல, அப்ப அப்ளிகேஷன் மணியும் allotment மணியும் பே பண்ணியாச்சு. So 2 rupees plus 5 rupees இததான் நம்ம forfeited sharesல போடுவோம். So 100 into 5 which is 500 rupees. ஓகே, அடுத்தது to equity share first call money எவ்வளோ 3 rupees. So 100 into 3 300 and second call money வந்து 2 rupees. So 100 into 2 200 rupees. Okay, so narration எழுதிக்கோங்க. Ninth question, Ankit Limited issued 20,000 equity shares of 10 rupees each at a premium of 2 rupees payable as follows. On application 3 rupees per share, on allotment 5 rupees per share including premium, on first call 2 rupees per share, on second final call 2 rupees per share. Vijay was allotted 500 shares. Pass necessary journal entry relating to the forfeiture of shares in each of the following alternative cases. Case 1, Vijay did not pay the allotment money and his shares were immediately forfeited. Case 2, Vijay did not pay the allotment money and first call, his shares were forfeited after first call. Case 3, Vijay failed to pay the first call and his shares were forfeited immediately. Case 4, Vijay failed to pay both the calls and his shares were forfeited. So question la namakku Ankit Limited ஒரு company 20,000 equity shares 10 rupees each அப்படின்னு சொல்லி issue பண்றாங்க and அதை premiumல issue பண்றாங்க, 2 rupees premiumல issue பண்றாங்க. இந்த 10 rupees எப்படி கலெக்ட் பண்றாங்க, அப்ளிகேஷன்ல 3 rupees, allotment 5 rupees. இந்த 5 rupeesல premium இருக்கு, அப்ப allotmentோட face value எவ்வளோ 3 rupees. That is 5 minus இந்த premium 2 rupees minus பண்ணா 3 rupees. அதுதான் allotmentோட face value. First call 2 rupees, second and final call 2 rupees கலெக்ட் பண்றாங்க. விஜய்னு ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு, ஒரு 500 shares வச்சிருக்காரு. ஓகே, நம்மள வந்து forfeiture entry போட சொல்றாங்க. இந்த alternative casesக்கு forfeiture entry. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, விஜய் வந்து allotment மணி பே பண்ணல, சோ உடனே அவரோட ஷேர்ஸை forfeit பண்றாங்க. கேஸ் 2 வந்து allotment மணியும் ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் காலுக்கு அப்புறம் ஷேர்ஸை forfeit பண்றாங்க. கேஸ் 3 வந்து ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல, அதனால உடனே அதை forfeit பண்றாங்க. அண்ட் கேஸ் 4 வந்து ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் ரெண்டுமே பே பண்ணல, சோ அவரோட ஷேர்ஸை forfeit பண்றாங்க. இப்ப நம்ம கேஸ் 1க்கு ஜர்னல் போடலாம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அன்கித் லிமிடெட் ஜர்னல். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். சோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்ங்கிறது கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு கால்ட் அப் வேல்யூ தெரியணும். சோ 500 ஷேர்ஸ் வந்து forfeit பண்ணிருக்காங்க, சோ 500 எடுத்துக்குவோம் இன்டு கால்ட் அப் வேல்யூ அப்படின்றது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கு அப்புறமே என்ன செய்யறாங்க, forfeit பண்றாங்க. அப்ப அலாட்மெண்ட் வரைக்கும் தான் கால் பண்ணிருக்காங்க. அப்ப அப்ளிகேஷன் மணியும் allotment மணியும் தான் கால் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க allotment மணி அப்படின்றது நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும், ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும், பிரீமியம் சேர்க்காதீங்க. பிரீமியம் வேற கேபிட்டல் வேற, சோ பிரீமியம் சேர்க்காதீங்க. ஓகேவா? சோ அப்போ நம்ம 3 rupees allotment, 3 rupees application, so total 6 rupees called up. So 500 into 6 3000. ஓகே, அடுத்தது இந்த allotment மணி பே பண்ணல இல்லையா, அப்ப என்ன பே பண்ணிருக்க மாட்டாரு, பிரீமியமும் பே பண்ணிருக்க மாட்டாரு. பிரீமியம்ங்கிறது என்னது, கம்பெனிக்கு கெயின்.
அதை கிரெடிட் பண்ணுவோம். இப்ப பே பண்ணலன்னா கம்பெனிக்கு என்ன லாஸ், சோ அதனால அதை டெபிட் பண்ணும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 500 into பிரீமியம் அமௌண்ட் எவ்வளவு 2 rupees, so 1000 to forfeited shares. forfeited sharesல எது வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ, எந்த அமௌண்ட் வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ இந்த விஜய் கிட்ட இருந்து அதை தான் போடுவாங்க. சோ இங்க விஜய் பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, அப்ப அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் பே பண்ணிருக்காரு. So 500 into 3 which is 1500. எது பே பண்ணல, allotment money to equity share allotment 500 into 5 rupees. இங்க allotmentல நம்ம பிரீமியமையும் சேர்த்துக்குவோம், ஃபேஸ் வேல்யூவும் சேர்த்துக்குவோம். பட் கேபிட்டல்ல நம்ம ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் காட்டணும், பிரீமியம் சேர்க்க கூடாது. ஓகேவா? சோ இங்க 2500 நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் கேஸ் 1க்கு ஜர்னல். கேஸ் 2 பார்க்கலாம். சோ கேஸ் 2 வந்து என்ன கொடுத்திருக்காங்க, allotment மணியும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல. ஃபர்ஸ்ட் காலுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, forfeit பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட டெபிட் பண்ணுவோம். இங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ எங்கெல்லாம் நம்ம ஷேர் எழுதுறோமோ அங்க ஈக்விட்டிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். ஓகே, சோ அமௌண்ட் வந்து கால்ட் அப் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இங்க எது வரைக்கும் கால் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் பண்ணிருக்காங்க. which means அப்ப ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு தான் forfeit பண்றாங்க. அப்ப ஃபைனல் கால் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்ளிகேஷன் 3 rupees, allotmentோட ஃபேஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஃபேஸ் வேல்யூ 3 rupees and first call 2 rupees. So 3 plus 3, 6 plus 2, 8. So 500 into 8 which is 4000. Okay. இங்க again பாருங்க, allotment money pay பண்ணலனா அப்ப பிரீமியமும் வந்திருக்காது. அப்ப பிரீமியம் நம்மளுக்கு லாஸ் தானே கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அப்ப டெபிட் பண்ணும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெபிட் 500 into 2000 to forfeited shares. forfeited sharesல எது வரைக்கும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ, எந்த கால் வரைக்கும் விஜய் பே பண்ணிருக்காரோ அதை நம்ம forfeit பண்ண போறோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா allotment மணி பே பண்ணல, அப்பனா அப்ளிகேஷன் வரைக்கும் தான் பே பண்ணிருக்காரு. சோ 500 into 3 1500. ஓகே, to share allotment, ஏன்னா இங்க allotment மணி பே பண்ணல, சோ equity share allotment 500 into 5. allotmentல நம்ம பிரீமியமும் ஃபேஸ் வேல்யூவும் சேர்த்து தான் போடுவோம், 2500. again நீங்க ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல, to share first call 500 into 2000. ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. இது கேஸ் 2க்கு ஜர்னல். கேஸ் 3 ஓட ஜர்னல் பார்க்கலாம். கேஸ் 3 வந்து ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணலாம், அதனால அவரோட ஷேர்ஸை இமிடியேட்டா forfeit பண்றாங்க. சோ ஜர்னல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட டெபிட் பண்ணுவோம். ஓகே, அமௌண்ட் எவ்வளவு போடுவோம், 500 shares into called up value. சோ இங்க called up அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் கால் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, forfeit பண்ணிட்டாங்க. அப்பனா செகண்ட் கால் இன்னும் கால் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் called up. சோ 3 rupees அப்ளிகேஷன்ல, 3 rupees allotmentல, 2 rupees ஃபர்ஸ்ட் கால்ல. allotment போடும்போது நம்ம ஃபேஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும், பிரீமியம் எடுக்க கூடாது. சோ allotment money 3 rupees, application money 3 rupees, 6 rupees plus first call 2 rupees, 8 rupees. So 500 into 8 4000. ஓகே, again ஃபர்ஸ்ட் கால்ல நமக்கு பிரீமியம் எதுவும் கிடையாது. சோ அடுத்த என்ட்ரி வந்து to forfeited shares. forfeited sharesல 500 into எது வரைக்கும், எந்த கால் மணி வரைக்கும் கிடைச்சிருக்கோ பணம், அதை தான் போடுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல 3 rupees வந்திருக்கு, allotmentல 3 rupees வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கால் தான் வரல. again allotment போடும்போது பிரீமியமா நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரீமியம் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட்லயே தான் இருக்கும், அதை கேன்சல் பண்ண மாட்டோம். ஓகே, ஃபேஸ் வேல்யூவை தான் நம்ம கேன்சல் பண்ணுவோம். forfeit பண்ணும்போது எதை பண்ணுவோம், ஃபேஸ் வேல்யூவை தான். சோ இங்கேயும் allotmentல நம்ம 3 rupees தான் எடுத்துக்கணும். ஓகே, சோ 500 into 6, அதாவது அப்ளிகேஷன் 3 rupees and allotmentல 3 rupees ரிசீவ் ஆயிருக்கு, அதை கேன்சல் பண்றோம். சோ 3000. இங்க எந்த கால் வரல, ஃபர்ஸ்ட் கால் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 500 into 2000. நரேஷன் எழுதிக்கோங்க. இது கேஸ் 3 ஓட சொல்யூஷன். கேஸ் 4 வந்து விஜய் ரெண்டு காலுமே பே பண்ணல, அதனால அவரோட ஷேர்ஸ் forfeit ஆயிடுச்சு. சோ இதுக்கு ஜர்னல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட டெபிட் பண்ணுவோம். சோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட், அமௌண்ட் வந்து 500 into called up value. சோ இங்க called up value அப்படிங்கும்போது ரெண்டு காலையுமே கால் பண்ணிட்டாங்க. அப்ப செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்கும் கால் பண்ணி தான் அது வந்து பே பண்ணலன்னு தெரியுது. சோ அப்ப called up வந்து மொத்த 10 rupeesயுமே கால் பண்ணிட்டாங்க. சோ 500 into 10 5000. ஓகே, இங்க again பிரீமியம் கிடையாது கால்ஸ்ல, அதனால அடுத்த என்ட்ரி to forfeited shares. சோ forfeited shares எவ்வளோ வரைக்கும், எந்த கால் வரைக்கும் விஜய் பே பண்ணியிருக்காரோ அதை தான் forfeited shares அக்கவுண்ட்ல போடுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் 3 rupeesம் allotment 3 rupeesம் பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? சோ இங்க வந்து கால்ஸ் ரெண்டும் பே பண்ணல. சோ அப்ளிகேஷன் 3 rupees, allotment 3 rupees. சோ 500 into 6 3000. To share first call, equity share first call எவ்வளோ, 500 into 2000. To equity share second and final call 500 into 2000. நரேஷன் எழுதிக்கோங்க. So இதுதான் கேஸ் 4 ஓட சொல்யூஷன். 10th question, record the journal entries
for forfeiture and reissue of shares in the following cases. First subdivision. In the first question, 10th. Okay, va? Basak Limited forfeited 20 shares of 10 rupees each, 7 rupees called up on which the shareholder had paid application and allotment money of 5 rupees per share. Out of these, 15 shares were reissued to Naresh as 7 rupees per share paid up for 8 rupees per share. Second question வந்து Y Limited forfeited 90 shares of 10 rupees each, 8 rupees called up, issued at a premium of 2 rupees per share to B for non-payment of allotment money of 5 rupees per share including premium. Out of these, 80 shares were reissued to Sanjay as 8 rupees called up for 10 rupees per share. Okay, இப்போ இந்த subdivision 1க்கு நம்ம solution பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Basak Limited வந்து 20 shares forfeit பண்றாங்க. ஓகேவா? Face value 10 rupees. இந்த 10 rupees 7 rupees வரைக்கும் தான் called up. ஓகே, ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி 5 rupees பே பண்ணிட்டாரு. அப்ப 7 rupeesல 5 rupees வந்துருச்சு, மிச்ச 2 rupees வரல. அவங்க கால் பண்ணது 7 rupees கம்பெனி, அதுல 5 rupees அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டும் வந்துருச்சு, 2 rupees வரல. அப்ப 2 rupeesங்கிறது ஃபர்ஸ்ட் கால், ரிமைனிங் 3 rupees இருக்கு, அது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அந்த 2 rupees பணம் வரல. ஓகே, அதுதான் கால்ஸ் இன் அரியர்ஸ். ஓகே, இதுல என்ன ஆயிடுச்சு? அவுட் ஆஃப் தீஸ், அதாவது இந்த 20 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 15 ஷேர்ஸ் வந்து நரேஷ்க்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. 7 rupees per share, அதாவது கால்ட் அப் வேல்யூ 7 rupees இருக்கு இல்லையா, இஷ்யூ பண்ணும்போது ரீஇஷ்யூ பிரைஸ் வந்து 8 rupees அப்படின்னு ரீஇஷ்யூ பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து forfeiture and reissue entry போடணும். இது ரெண்டும் போட்டோம்னா forfeiture அக்கௌண்ட்ல இருக்கிறத கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 3 என்ட்ரி டோட்டலா வரும். ஓகே, இப்போ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பசாக் லிமிடெட் ஜர்னல் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு? forfeiture. forfeitureோட ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ இங்க ஈக்விட்டின்ற வேர்ட் கொடுக்கல, சோ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். ஓகே, அடுத்தது இதுல அமௌண்ட் எவ்வளவு போடுவீங்க? 20 ஷேர்ஸ் forfeit பண்றாங்க, கால்ட் அப் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 7 rupees. சோ 20 into 7 140 rupees. ஓகே, 2 forfeited shares. ஓகே, எவ்வளவு forfeit பண்றாங்க? 5 rupees வரைக்கும் ரிசீவ் பண்ணிட்டாங்க இல்லையா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட். சோ இந்த 5 rupees தான் கேன்சல் பண்ணுவாங்க. சோ 20 into 5 100 rupees. ஓகே, அடுத்தது to share first call. எது பே பண்ற ஃபர்ஸ்ட் கால்? அதாவது இந்த 7 rupees கால்ட் அப்ல 5 rupees தான் வந்திருக்கு, மிச்ச 2 rupees வரல. சோ அது ஃபர்ஸ்ட் கால் மணி. ஓகே, 10 rupeesல 7 rupees வரைக்கும் கால் பண்ணிருக்காங்க. அப்ப மிச்ச 3 rupeesங்கிறது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்ப ஃபர்ஸ்ட் கால் 2 rupees வரல, 7 rupees கால்ட் அப், 5 rupees ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ 2 rupees தான் கால்ஸ் இன் அரியர்ஸ். அதுதான் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட்ல போடுவோம். சோ 20 into 2 40 rupees. ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. இது forfeiture entry. அடுத்தது வந்து reissue entry. reissue entryல இதுல எவ்வளவு ஷேர்ஸ் reissue பண்றாங்க? 15 ஷேர்ஸ். எவ்வளவுக்கு reissue பண்றாங்க? 8 rupees. for 8 rupees கொடுக்குறாங்க. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது 7 rupees கால்ட் அப்ப பெய்ட் அப் சொல்றாங்க இல்லையா, பெய்ட் அப்னா 7 rupees வரைக்கும், ஐ மீன் கால்ட் அப் 7 rupees வரைக்கும் பெய்ட் அப். ஓகே, இந்த 7 தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. சோ 8 rupeesக்கு reissue பண்றாங்க. 15 shares were reissued for 8 rupees. அப்படி படிங்க. 15 shares எவ்வளவுக்கு reissue பண்றாங்க? for 8 rupees. அப்போ reissue பண்றாங்கன்னா சேல் பண்றாங்க. அப்போ பேங்க்ல பணம் வரும். சோ பேங்க் அக்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? டெபிட் பண்ண போறோம். ஓகே, 7 rupees கால்ட் அப் வேல்யூ, பெய்ட் அப் எவ்வளவு? 7 rupees. ஆனா இஷ்யூ பண்றது 8 rupees. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? கெயின் இருக்கு. ஓகேவா? 7 rupees ஷேரை நம்ம எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றோம்? ரீஇஷ்யூ பண்றோம் 8 rupees. அப்ப 1 rupee நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல வரும். So bank account debit, amount எவ்வளவு போடுவீங்க? 15 into 8 rupees. 8 rupeesக்கு reissue பண்றாங்க. So 120 to share capital. Share capital எவ்வளவு value இந்த share? 7 per share paid up. ஓகேவா? So 15 into 7 which is 105 to securities premium 1 rupee. Okay, so 15 into 1 15 rupees. Okay, நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த forfeited sharesல இருக்கிற கெயினை நம்ம வந்துட்டு கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, அது calculation பார்க்கலாம். So calculation வந்து first amount forfeited on reissued shares calculate பண்ணும். இதுக்கு formula வந்து amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. Amount forfeited இங்க எவ்வளோ? forfeited ஓட creditல எவ்வளோ இருக்கு? 100. ஓகே, divided by number of shares forfeited. எவ்வளோ shares forfeit பண்றாங்க? 20. reissue பண்றது எவ்வளோ shares? 15. So இதை substitute பண்ணிக்கோங்க. So 100 divided by 20 into 15 which is 75 rupees. அடுத்தது இதுல இருந்து நம்ம reissue discount மைனஸ் பண்ணுவோம். reissue discount அப்படிங்கிறது இங்க reissue பண்ணும்போது debit balance வந்துச்சுன்னா அதுதான் reissue discount ன்னு சொல்லுவோம். அதை forfeited shares accountல எழுதுவோம். forfeited shares account debit ன்னு எழுதுவோம். So debitல வந்திருந்துச்சுன்னா அது reissue discount. இங்க வந்து பிரீமியமா தான் வந்திருக்கு. So அதனால reissue discount எதுவும் கிடையாது, நெல்லு. So நம்மளுக்கு வர பேலன்ஸ் எவ்வளோ? 75 rupees.
ஓகே, இந்த 75 rupees தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ என்ட்ரி வந்து forfeited shares account debit 75 to capital reserve 75. நரேஷன் எழுதிக்கோங்க. gain on reissue of forfeited shares transferred to capital reserve. டென்த்ல சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். Y லிமிடெட் என்ன பண்றாங்க, 90 shares forfeit பண்றாங்க. இந்த 90 shares ஓட ஃபேஸ் வேல்யூ 10 rupees and 10 rupees 8 rupees வரைக்கும் தான் கம்பெனி கால் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இத வந்து 2 rupees பிரீமியம் வச்சு இஷ்யூ பண்ணிருக்காங்க. பிங்கிற ஷேர் ஹோல்டரோடது தான் இந்த 90 ஷேர்ஸும் அவரோடது தான் ஃபோர்ஃபீட் பண்றாங்க. ஏன்னா அவர் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. அலாட்மெண்ட் மணி வந்து 5 rupees, அதுல பிரீமியமும் இருக்கு. ஸோ 5 rupeesல 2 rupees பிரீமியம். அப்ப ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு அலாட்மெண்ட் மணிக்கு 3 rupees. ஓகே, இந்த 90 ஷேர்ஸ்ல 80 ஷேர்ஸ் சஞ்சய்க்கு ரீஇஷ்யூ பண்றாங்க 10 rupees per ஷேர்னு சொல்லி. So 80 shares ஓட called up value 8 rupees. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 80 shares ஓட called up value 8 rupees. But reissue price வந்து 10 rupees. இங்க called up value கொடுத்திருக்காங்களா 8 rupees. அதுதான் இங்க 80 shares ஓட called up value 8 rupees. But reissue பண்றது 10 rupees. ஓகே, இப்ப நம்ம ஹெட்டிங் எழுதிக்கோங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அமௌண்ட் எவ்வளவு போடுவோம், எவ்வளவு ஷேர்ஸ் forfeit பண்றாங்க 90 shares into called up value 8 rupees. So 90 into 8 720. அடுத்தது இங்க அலாட்மெண்ட் மணில பிரீமியம் பே பண்ணல. சோ கம்பெனிக்கு லாஸ், அதனால அதை டெபிட் பண்றோம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெபிட் 90 into 2 180 rupees. ஓகே, 2 forfeited shares. 2 forfeited sharesல அமௌண்ட் எவ்வளவு போடணும், எது வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ. இப்ப 8 rupeesல பாத்தீங்கன்னா 3 rupees அலாட்மெண்ட் மணியோட ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? சோ 8 rupeesல 3 rupees போச்சுன்னா மிச்சம் 5 rupees என்னது, அப்ளிகேஷன் மணி. ஓகே, அப்ளிகேஷன் மணி முடிஞ்சுதான் அலாட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அலாட்மெண்ட் முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் கால் போவாங்க. இங்க அலாட்மெண்ட்டே பே பண்ணலன்னு சொல்லி தான் ஃபோர்ஃபீட் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கால்க்கே போல. அப்ப அந்த 8 rupeesல 3 rupees அலாட்மெண்டோட ஃபேஸ் வேல்யூ போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 5 rupees என்னது, அப்ளிகேஷன் மணி. அப்ப அப்ளிகேஷன் மணி மட்டும் ரிசீவ் ஆயிருக்கும்ல, அதை இங்க forfeited shares அக்கௌண்ட்டுக்கு போடுறோம். சோ 90 into 5 450. ஓகே, 2 share allotment account. Share allotment accountல இந்த 5 rupees ஃபுல்லா போடணும். So 90 into 5 450. ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து ரீஇஷ்யூக்கு என்ட்ரி போட போறோம். So 80 shares வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க 10 rupeesக்கு. அப்ப பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். So அமௌண்ட் வந்து 80 into 10 800. இப்ப பாத்தீங்கன்னா called up value எவ்வளவு 8 rupees. ஆனா ரீஇஷ்யூ பிரைஸ் எவ்வளவு 10 rupees. அப்ப 2 rupees நம்ம கெயின்ல கொடுத்திருக்கோம். அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். to share capital. இங்க called up தான் எழுதணும். 80 into 8. இங்க called up கொடுத்திருந்தாங்கன்னா called up போடுங்க. Okay, so 80 into 8 640. 2 securities premium 80 into 2 160. நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம், இந்த forfeited shares அக்கவுண்டோட கெயினை கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ இங்க அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் forfeited on reissued shares கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு இருக்கு, ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, அமௌண்ட் forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. அமௌண்ட் forfeited எவ்வளவு, கிரெடிட்ல இருக்கு இல்லையா 450 divided by number of shares forfeited 90 into number of shares reissued 80. So இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 450 divided by 90 into 80 400 rupees வரும். இதுல இருந்து ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணுவோம். ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்ங்கிறது இந்த பேங்க் என்ட்ரி போடும்போது நம்மளுக்கு டெபிட்ல டிஸ்கவுண்ட் இருக்கும். forfeited shares அக்கவுண்ட்னு எழுதுவோம். அது இருந்துச்சுன்னா போடுங்க, இங்க இல்ல. சோ அதனால nil. நம்மளுக்கு பேலன்ஸ் 400 rupees வருது. இந்த 400 rupees தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ என்ட்ரி forfeited shares account debit 400 to capital reserve 400. நரேஷன் எழுதிக்கோங்க. gain on reissue of forfeited shares transferred to capital reserve. 11th question. JCV Limited forfeited 200 shares of 10 rupees each issued at a premium of 2 rupees per share for the non-payment of allotment money of 3 rupees per share including premium. The first and final call of 4 rupees per share has not yet been made. 50% of the forfeited shares were reissued at 8 rupees per share as fully paid up. Pass necessary journal entries for forfeiture and reissue of shares. இங்க forfeiture and reissue of sharesக்கு journal போட சொன்னா நம்ம லாஸ்டா அந்த forfeitureோட கெயினை கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரியும் போடணும். ஓகேவா? சோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, 200 shares forfeit பண்றாங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. இஷ்யூ பண்ணும்போது பிரீமியம்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. எதுக்காக இதை forfeit பண்றாங்கன்னா அலாட்மெண்ட் மணி 3 rupees பே பண்ணல. சோ அலாட்மெண்ட் மணி 3 rupeesல பிரீமியமும் இருக்கு. அப்ப ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அலாட்மெண்ட் எவ்வளவு 3 rupees minus 2 which is 1 rupee தான் ஃபேஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 4 rupees. இன்னும் அதை கால் பண்ணவே இல்லை கம்பெனி.
அப்போ எது வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் தான் கால் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம ஷேர் கேபிட்டல்ல போடுவோம். அண்ட் இந்த 200 ஷேர்ஸ்ல 50% என்ன பண்ணிருக்காங்க, ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. 8 rupees per ஷேர்னு சொல்லி as fully paid up அட்டு ஃபார் இப்படி கொடுத்தா இதுதான் ரீஇஷ்யூ பிரைஸ். ஓகேவா, as fully paid upன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஜர்னல் போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் மணி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 10 rupees. 10 rupeesல அலாட்மெண்டோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 3 minus 2 1 rupee. ஓகே, அலாட்மெண்டோட ஃபேஸ் வேல்யூ 1 rupee அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட ஃபேஸ் வேல்யூ 4 rupees. ஸோ 10ல இந்த 5 rupees போச்சுன்னா மிச்சம் 5 rupees தான் அப்ளிகேஷன் மணி. ஸோ இப்போ அப்ளிகேஷன் மணி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜர்னல் போடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ஜேசிவி லிமிடெட் ஜர்னல் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். ஸோ அமௌண்ட் வந்து 200 இன்டூ கால்ட் அப் வேல்யூ. எது வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் வரைக்கும். அப்போ 1 rupee அலாட்மெண்ட், 5 rupees அப்ளிகேஷன், 6 rupees. ஓகே, ஸோ 200 into 6 1200. அடுத்தது பிரீமியம் இருக்கு, பிரீமியம் வரல பணம். அலாட்மெண்ட்ல பிரீமியம் இருக்கு இல்லையா, அது பே பண்ணல. ஸோ அது லாஸ் கம்பெனிக்கு. ஸோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட். அமௌண்ட் வந்து 200 into 2 rupees 400. ஓகே, அடுத்தது 2 forfeited shares. forfeited sharesல எவ்வளவு வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்க, இங்க அலாட்மெண்ட் மணி வரல, அப்பனா அப்ளிகேஷன் மணி வரைக்கும் தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ 200 into 5000. to share allotment account 200 into 3 rupees which is 600. நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம ரீஇஷ்யூக்கு என்ட்ரி எழுத போறோம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஓகே, இப்போ ரீஇஷ்யூல பாத்தீங்கன்னா 200 ஷேர்ஸ்ல 50% தான் ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ 200ல 50% எவ்வளவு, 100 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ நம்ம ரீஇஷ்யூ கால்குலேட் பண்ணும்போது இந்த 100 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் வேல்யூ எவ்வளவு போடுவீங்க, 100 shares தான் ரீஇஷ்யூ பண்றாங்க into 8 rupees. ஓகே, so which is 800 rupees. அடுத்தது இங்க நம்ம வந்து என்ன போடணும், 2 forfeited shares account. ஏன்னா fully paid up அப்படின்னா 10 rupees fully paid up. இந்த ஃபேஸ் வேல்யூ ஃபுல்லா தான் fully paid upனு அர்த்தம். ஓகே, அப்ப பேலன்ஸ் 2 rupees இருக்கு இல்லையா, அந்த 2 rupeesங்கிறது என்னது நம்மளுக்கு, டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் எதுல போடுவோம், forfeited shares accountல போடுவோம். So forfeited shares accountல 100 into 2 200 to share capital. share capital as fully paid up சொல்லிருக்காங்க. fully paid upனா நம்மளோட full face value 10 rupees. So 100 into 10 1000. ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது இப்ப இந்த forfeited shares இருக்கிற அமௌண்ட் கெயினை வந்து நம்ம என்ன செய்யணும், கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். So அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும். amount forfeited on reissued shares, amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. amount forfeited இந்த கிரெடிட்ல இருக்கு இல்லையா 1000, forfeited shares அக்கௌண்டோட கிரெடிட்ல இருக்கிற 1000 divided by number of shares forfeited 200, reissued 100 shares. So substitute பண்ணிக்கோங்க. 500 divided by 200 into 100 which is 500 rupees less reissued discount. reissued discountங்கிறது இங்க இருக்குல்ல, இதான் டிஸ்கவுண்ட். 1000 rupees ஷேரை நம்ம எவ்வளவுக்கு ரீஇஷ்யூ பண்றோம், 800க்கு. அப்ப 200ங்கிறது என்னது, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது டிஸ்கவுண்ட், அது லாஸ். ஓகே, அந்த 200 மைனஸ் பண்றோம். So balance 300. இந்த 300 தான் நம்ம capital reserve transfer பண்ண போறோம். So forfeited shares account debit to capital reserve 300. Narration எழுதிக்கோங்க. The sum, Telecom Limited issued 20,000 equity shares of 10 rupees each at a premium of 5 rupees per share payable as 7 rupees including premium on application, 5 rupees on allotment and the balance after 3 months of allotment. A shareholder to whom 200 shares were allotted failed to pay the allotment and call money and his shares were forfeited. 160 of the forfeited shares were reissued for 1,600 rupees. Give journal entries and balance sheet of the company. So, இங்க டெலிகாம்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி 20,000 equity shares 10 rupees அதோட face value and premium 5 rupeesனு வச்சு என்ன பண்றாங்க, இஷ்யூ பண்றாங்க. ஓகே, இந்த 10 rupees எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னா 7 rupees application. 7 rupees applicationல வந்துட்டு நம்மளுக்கு 5 rupees பிரீமியமும் இருக்கு. அப்போ அப்ளிகேஷனோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, அப்ளிகேஷனோட ஃபேஸ் வேல்யூ 2 rupees. 7 minus 5 2 rupees. அலாட்மெண்ட் வந்து 5 rupees. பேலன்ஸ் அமௌண்ட் இந்த 10 rupeesல அப்ளிகேஷனோட ஃபேஸ் வேல்யூ அலாட்மெண்டோட ஃபேஸ் வேல்யூ போச்சுன்னா மிச்ச அமௌண்ட் வந்து ஆஃப்டர் அலாட்மெண்ட் கால் பண்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 200 ஷேர்ஸ் இருக்கு. அவர் வந்து அலாட்மெண்ட் மணியும் கால் மணியும் பே பண்ணல. சோ அதனால கால் மணிக்கு அப்புறம் அவரோட ஷேர்ஸை forfeit பண்றாங்க. இந்த 200 forfeited ஷேர்ஸ்ல 164 ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க 1600 சொல்லி. மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அதாவது பேங்க் எழுதுவோம் இல்லையா, அதுல 1600 மொத்தமாவே கொடுத்துட்டாங்க. நம்மள ஜர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை காட்ட சொல்றாங்க.
இப்ப கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை காட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம அசெட்ஸ் liabilities எல்லாத்தையுமே காட்டணும். ஓகே, இப்போ எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க? 20,000 ஷேர்ஸ். ஓகே, இப்போ இந்த 10 rupees எப்படி பிரிச்சு கேக்குறாங்க? 2 rupees வந்து application, 5 rupees premium. So, total 7 rupees applicationல collect பண்றாங்க. Okay. And 5 rupees allotmentல. இப்போ பாத்தீங்கன்னா 2 rupees application ஓட face value, 5 rupees allotment ஓட face value. So, total add பண்ணா 7 rupees. அப்ப 10ல 7 போச்சுன்னா 3 rupees நம்மளுக்கு first and final call. Okay. இப்போ நம்ம journal போடலாம். இந்த Books of Telecom Limited journal columns open பண்ணிக்கோங்க. First entry என்ன எழுதுவோம்? Bank account debit to equity share application. So amount வந்து எவ்வளவு போடுவீங்க? இந்த 7 rupeesக்கு டோட்டலா நம்ம போடணும். ஓகேவா? சோ இங்க ஏன்னா அப்ளிகண்ட் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு பிரீமியம் எது ஃபேஸ் வேல்யூ எதுன்னா தெரியாது. அவங்க மொத்தமா இந்த 7 rupeesக்கும் பே பண்ணிருப்பாங்க. சோ 20,000 into 7 1,40,000 நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதே மாதிரி பிரீமியம்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஷேர் கேபிட்டல் வேற, பிரீமியம் வேற. ஓகேவா? சோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். சோ அமௌண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுக்கு 1,40,000, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு 20,000 into face value 2 rupees. So 40,000. Securities premium க்கு 20,000 into 5 which is 1 lakh rupees. So narration எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி போட்டோம். அடுத்தது allotment. Allotment due entry போடணும். So allotment due entry என்னது? Equity share allotment account debit to equity share capital. Okay. So amount வந்து 20,000 into 5. Allotment money 5 rupees. Okay. So 1 lakh. அடுத்தது வந்துட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்றதுக்கு என்ட்ரி. இங்க நம்மளுக்கு எங்க வந்து பே பண்ணல, எங்க நம்மளுக்கு அரியர் இருக்கு? 200 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட்ல அரியர் இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகும்? அரியரை நம்ம காட்ட போறோம். சோ அரியர் என்ன செய்வீங்கன்னா, இங்க கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லல. சோ அதனால நம்ம டைரக்டாவே காமிச்சிடலாம். சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். சோ அமௌண்ட் எவ்வளவு போடுவீங்க அப்படின்னா, ஆக்சுவலா 20,000 ஷேர்ஸ்க்கு பணம் வரணும், ஆனா 200 ஷேர்ஸ்க்கு வரல இல்லையா? சோ 20,000 minus 200 ஷேர்ஸ் 90,800 ஷேர்ஸ் தான் 5 rupees பணம் வந்திருக்கு. சோ 99,000 rupees. ஓகே, சோ இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட டியூ என்ட்ரி. So equity share first and final call account debit to equity share capital 20,000 into 3 rupees 60,000. நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இத ரிசீவ் பண்ற என்ட்ரி. இங்க பாத்தீங்கன்னா கால் மணி 200 ஷேர்ஸ்க்கு அரியர்ஸா இருக்கு. சோ அத மைனஸ் பண்ணும். சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 20,000 ஷேர்ஸ்ல 200 ஷேர்ஸ்க்கு வந்து கால் மணி வரல. So 20,000 minus 200 19,800 into 3 rupees. 19,800க்கு தான் நம்ம மணி ரிசீவ் பண்றோம். So 19,800 into 3 rupees 59,400. ஓகே, இதுக்கு நரேஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கால்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க? forfeit பண்றாங்க இல்லையா? அப்ப forfeiture entry போட போறோம். சோ forfeiture entryல ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட டெபிட் பண்ணுவோம். சோ அமௌண்ட் எவ்வளவு போடுவோம்? எவ்வளவு ஷேர்ஸ் வந்து forfeit பண்றாங்க? 200. அண்ட் அதோட called up value. called up valueங்கிறது கால் மணி வரைக்குமே கால் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 10 rupeesமே called up. சோ 200 into 10 2,000. அடுத்தது பிரீமியம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பே பண்ணாம பிரீமியம் இருக்கான்னு. அலாட்மெண்ட் தான் பே பண்ணல, அலாட்மெண்ட்ல பிரீமியம் இல்ல. சோ அதனால செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்து டெபிட் பண்ண வேணாம். இப்போ to forfeited shares. forfeited sharesல 200 into எது வரைக்கும் பணம் வந்திருக்கோ, அப்ப அலாட்மெண்ட் வரல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வரல, அப்ப அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் வந்திருக்கு. அதுல நம்ம ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் எடுப்போம், பிரீமியம் எடுக்க மாட்டோம். சோ 200 into 2 400. to equity share allotment 200 into 5,000. அடுத்து to equity share first and final call 200 into 3 600. ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? reissue entry போட போறோம். So reissueல வந்து 160 of the forfeited shares were reissued for 1,600. So 1,600ங்கிறது பேங்க்ல ரிசீவ் பண்ண அமௌண்ட், 160 ஷேர்ஸ்ங்கிறது reissued shares. ஓகே, சோ இப்போ ஒரு ஷேர் என்ன பிரைஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா 1,600 divided by 160 10 rupees ன்னு சொல்லி ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 1,600, that is 160 into 10 rupees. இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 rupees, ரீஇஷ்யூ பிரைஸும் 10 rupees. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, பிரீமியமும் கிடையாது. சோ டைரக்டா to equity share capital 160 into 10. ஏன்னா இங்க வந்து 160 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க, 10 rupees அதோட ஃபேஸ் வேல்யூ. சோ அப்படியே போடுறோம். 1,600 நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது forfeited shares account debit to capital reserve.
கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணலாம். சோ இங்க வந்து ஃபார்முலா அமௌண்ட் forfeited on reissued shares ஃபார்முலா வந்து amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. amount forfeitedங்கிறது இங்க forfeited shares ஓட கிரெடிட்ல எவ்வளவு இருக்கு 400. number of shares forfeited எவ்வளவு 200. number of shares reissued எவ்வளவு 160. so substitute பண்ணிக்கோங்க. 400 divided by 200 into 160 which is 320 less reissue discount. இங்க எதுவுமே நமக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. so nil. அப்படியே அந்த 320 என்ன பண்றோம் capital reserveக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். so entry வந்து forfeited shares account debit 320 to capital reserve account 320. narration எழுதிக்கோங்க. being gain on reissue transferred to capital reserve account. ஜர்னல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. டெலிகாம் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் ஆசெட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்தது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் கரண்ட் லயபிலிட்டிஸ், அப்புறம் டோட்டல். அடுத்தது செகண்ட் ரோமன் நம்பர் அசெட்ஸ். அதுல நான் கரண்ட் அசெட்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். ஓகே, அதோட டோட்டல். ஸோ இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். எப்பவுமே கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸும் ஓபன் பண்ணும். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேபிட்டல் என்னது ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஸோ கொஸ்டின்ல ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. ஸோ அது ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் நில். அடுத்தது இஷ்யூட் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees each. பிரீமியம் எடுக்கக்கூடாது. பிரீமியம் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல போடுவோம். இங்க வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். So இங்க வந்து issued capital 20,000 equity shares of 10 rupees each which is 2 lakh rupees. Okay, அடுத்தது வந்து subscribe capital. subscribed and fully paid up எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். Okay, so இங்க பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 equity sharesல 200 equity shares forfeit பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணாங்க. ஆனா அந்த 200ல என்ன பண்ணிருக்காங்க? 160 shares ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 200ல 160 ஷேர்ஸ்க்கு நம்ம கேபிட்டல் வருது. அப்ப பாக்கி எவ்வளவு இருக்கு? 200 minus 160 40 ஷேர்ஸ் தான் ஆக்சுவலா forfeit பண்ணிருக்காங்க. ஓகே, 200 ஷேர்ஸ் forfeit பண்ணது, அதுல 160 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 160 ஷேர்ஸ்லயே நம்மளுக்கு பணம் வருது. பாக்கி இந்த 200ல இருந்து 160 போச்சுன்னா 40 இருக்கு இல்லையா? அந்த 40 தான் ஆக்சுவலா forfeit பண்ணிருக்கிறது. ஓகே, சோ இப்போ இங்க நம்ம எப்படி போடுவோம்? 20,000ல 40 இதுதான் ஆக்சுவலா இப்ப வந்து forfeit பண்ணிருக்கிறது. அதாவது 200 ஷேர்ஸ் forfeit பண்ணாங்களா? அந்த 200ல 160 ரீஇஷ்யூ பண்ணாங்களா? பணம் வந்துச்சா? அப்ப அந்த 160க்கு நம்மளுக்கு பணம் வந்துருச்சு. அப்ப 200ல 160 போச்சுன்னா 40. அப்ப 40 தான் என்ன பண்ணிருக்காங்க? forfeit பண்ணிருக்காங்க. So 20,000ல 40 போச்சுன்னா 19,960 shares of 10 rupees each. 10 rupeesம் called up. Okay, so amount வந்து 19,960 into 10 which is 1,99,600. ஓகே, அடுத்தது forfeited shares accountல எவ்வளவு போடணும்னு பார்க்கணும். சோ அதை நம்ம கால்குலேட் பண்ணும். எவ்வளவு forfeited shares accountல வச்சுக்கணும். ஏன்னா 200 sharesல 160 வந்து என்ன பண்ணிட்டாங்க? ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. மிச்சம் 40 தானே இருக்கு. இப்ப 40க்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா அமௌண்ட் forfeited for 200 shares. 200 ஷேர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு forfeit பண்ணோம்? 400 rupees forfeit பண்ணோம் இல்லையா? 200 ஷேருக்கு எவ்வளவு forfeit பண்ணோம்? 400 rupees. ஓகே, இப்போ 40 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு forfeit பண்ணணும் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 400 into 40 divided by 200. ஓகே, 400 into 40 divided by 200 80 rupees தான் நம்ம எங்க போடணும்? forfeited shares accountல போடணும். ஏன்னா 200 ஷேர்ஸ்க்கு forfeiture amount 400. அதுல 160 ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டோம்? ரீஇஷ்யூ பண்ணிட்டோம். இப்ப பாக்கி எவ்வளவு இருக்கு? 40 ஷேர்ஸ் தான் forfeited accountலயே இருக்கு ஷேர்ஸ்ன்னு சொல்லி. இப்ப இதோட அமௌண்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். 200 ஷேர்ஸ்க்கு 400 forfeiture amountனா அப்போ 40 ஷேர்ஸ்க்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்றோம்? 80. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? forfeited shares accountல பேலன்ஸ் ஷீட்ல போட போறோம். So forfeited shares accountல 80 rupees. இப்போ எல்லாமே போட்டாச்சு. subscribed and fully paid up, forfeited shares account போட்டோம். So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும்னு கிடைக்கும். So இங்க அமௌண்ட் வந்து 1,99,680. இப்ப நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல ஷேர் கேபிட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருக்கு, அதே மாதிரி கேபிட்டல் ரிசர்வும் இருக்கு. ரெண்டுமே இதுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ங்கிறதும் ரிசர்வ் சர்ப்ளஸ்ல காட்டுவோம். கேபிட்டல் ரிசர்வ்ங்கிற வார்த்தையே இருக்கு. சோ அதனால அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல போடுவோம். சோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளவு இருக்கு? இங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 1 lakh இருக்கு. அண்ட் கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு? கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 320. சோ இங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல
1 lakh and capital reserve ல 320. So 1 lakh 320 போடணும். Okay. So notes to accounts ல இப்ப நம்ம shareholders fund, share capital, reserves and surplus calculate பண்ணிட்டோம். அடுத்த liabilities ல பார்த்தா non current liabilities இங்க எதுவுமே கிடையாது இந்த sumல. அடுத்தது current liabilities அதுவும் இந்த sumல கிடையாது. calls and advance எதுவுமே கொடுக்கல. So அதுவும் கிடையாது. அடுத்த assetsக்கு வந்தா non current assets, again non current assets கொடுக்கல. இப்ப current assetsல நம்ம cash and cash equivalents தான் நம்ம calculate பண்ணணும். So cash and cash equivalents எப்படி calculate பண்ணுவோம்? எல்லா பேங்க்கையும் நம்ம add பண்ணும். So பேங்கோட debit balance add பண்ணும். creditல ஏதாச்சும் பேங்க் இருந்தா அதை மைனஸ் பண்ணும். ஓகே, சோ இங்க பாருங்க பேங்க் 1,40,000, அதுக்கப்புறம் இங்க ஒரு பேங்க் 99,000, அதுக்கப்புறம் இங்க ஒரு பேங்க் 1,600. சோ இதை ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து 3 lakh rupees. ஓகே, இப்போ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல போட போறோம். இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப வந்து ஷேர் கேபிட்டல் இருக்கு. இப்ப நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளவு நம்ம காட்டணும்? 1,99,680 காட்டணும். இது நோட் நம்பர் 1. சோ பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 1,99,680. அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல பாருங்க, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 அமௌண்ட் வந்து 1,03,20. சோ இங்க வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நோட் நம்பர் 2 1,03,20 போடுறோம். அடுத்தது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் இங்க எதுவுமே கிடையாது. சோ அதனால இங்க நில் போடுறோம். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸும் நில். இப்போ நம்ம டோட்டல் லயபிலிட்டிஸோட டோட்டல் போடுறோம். தட் இஸ் 1,99,680 பிளஸ் 1,03,20. சோ நம்மளுக்கு டோட்டல் 3 lakhs வருது லயபிலிட்டி சைட்ல. அடுத்தது அசெட்ஸ். அசெட்ஸ்ல நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸ் எதுவுமே கிடையாது, நில். அடுத்து கரண்ட் அசெட்ஸ்ல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 3 lakhs போட்டிருக்கோம். சோ 3 lakhs இங்க போஸ்ட் பண்ணுங்க. சோ அது நோட் நம்பர் 3 lakhs. ஓகே, சோ டோட்டல் அசெட்ஸ் ஓடதும் 3 lakhs. சோ liabilities டோட்டலும் 3 lakhs, அசெட்ஸ் டோட்டலும் 3 lakhs. இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching the video.